السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் மார்க்க அடிப்படையிலான தீர்வுகளையும் இதன் மூலம் அறிந்து கொள்கின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சமீப காலங்களாக முஸ்லிம்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய ஓர் விஷயமாக இடஒதுக்கீடு என்பதை நாம் அரசாங்கத்திடம் முறையிட்டு கேட்டு வருகின்றோம். இந்த இடஒதுக்கீடு என்றால் என்னவென்றே நம்முடைய தமிழக மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் எல்லோரும் விளங்கியும் விளங்காமலும் ஒரு சாரார் விளங்காமலும் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் போதிய கல்வி அறிவு இன்மைதான் முதல் காரணம். நம்ம சமுதாய மக்களை எடுத்துக்கொண்டோமேயானால் 40% பேர் கூட கல்வியை முழுமையாக இன்னும் அடையவில்லை. இது அரசாங்கத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டும் தான் சொல்றான். நம்ம மக்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுமையாக கல்வி நமக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் கல்வியை தேடுவது அவன் மீது கடமையாகும். அப்ப கல்வி என்று சொல்லுவது என்ன? குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வதுதான் கல்வி என்று நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சாரார் விளங்கி வைத்திருக்கிறாங்க. விளங்கி வைத்திருக்கிறது அவங்க திறம்பட செயல்படவும் செய்யறாங்க. அதுல இதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு சின்ன ஒரு கிராமமாக இருந்தாலும், ஒரு 10 குடும்பங்களே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேயும் பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். இது என்ன ஆச்சரியம், சொல்வதற்கு பள்ளிவாசல் வேணும் தானே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். 10 வீடு இருந்தா ஒரு வீட்டுக்கு 2 ஆண்கள் என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வக்துக்கும் அங்க 20 பேர் ஒன்று கூடணும். அப்போ அந்த பள்ளியுடைய முழு பலனையும் அந்த மக்கள் அடைகிறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10 குடும்பம் 20 குடும்பம் இருக்கக்கூடிய ஊர்ல போனா 2 பேரு இல்லாட்டி 3 பேரு, அதிகமா போனா 5 பேரு தொழக்கூடிய அந்த பள்ளிவாசலை நாம பார்க்கணும். அப்படி தொழுகையில் பாராமுகமாக நம்முடைய மக்கள் அறியாமல் இருந்தாலும் இதற்கும் ஒரு காரணம். தொழுதா நல்லது என்று ஒரு சிலர் மார்க்கத்தை சொன்னதனால் வந்த கேடோ என்னமோ, தொழாவிட்டால் என்ன தண்டனை என்பது அவர்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள். அப்ப தொழுகையின் அவசியத்தை அவங்க விளங்காமல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பேருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு சொல்லுவாங்க, பள்ளிவாசல் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாது அப்படி என்றெல்லாம் நம்முடைய மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. பள்ளிவாசல் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அதை நாம பயன்படுத்தாத வரைக்கும் அதனுடைய பலனை நாம அடைந்தவர்களா ஆக முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லயும் பள்ளிவாசலும் இருக்கும், அங்கே ஒரு ஹஜரத்தும் இருப்பார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக அவங்க பொருளாதாரத்தை என்ன செய்றாங்க, அவங்க சக்திக்கு மீறிய அவங்க அந்த பொருளாதாரத்தை ஒரு சம்பளமாக கொடுத்து ஒருவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பாங்கு சொல்லுவதற்காக மட்டுமல்ல, தொலை வைப்பதற்காக மட்டுமல்ல, இதையெல்லாம் தாண்டி அவங்க அதிகமாக எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய குழந்தைகள் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இது மட்டும்தான் கடமை என்று அவங்க வழங்கி வச்சிருக்கிறாங்க.
அதையாச்சும் வந்து மார்க்க அடிப்படையில் முழுமையாக சரியாக விளங்குகிறார்களா என்றால் அதுவும் இல்லை, அது வேற கோணம். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் 10 குடும்பம் இருந்தாலும் அவங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தவறில்லை, ஆசைப்படணும், அந்த ஆசையும் முழுமையடையணும். அந்த மாதிரி இந்த உலக கல்வியில வந்து 100க்கு 100% எல்லா குழந்தைங்களும் கல்வியை அடையணும் என்ற அந்த நோக்கம் அவர்களிடத்தில் இருக்குதான்னா இல்லை. அப்ப இந்த நிலை வந்து தற்போது மாறிக்கொண்டு வருவது ஆரோக்கியமானது. இப்படி கல்வியுடைய அந்த நிலை முழுமையாக இல்லாத காரணத்தினாலும் மார்க்க அறிஞர்கள், பெரிய அளவில் உள்ள மார்க்க அறிஞர்கள் கூட உலக கல்வியில தமிழ் மொழியில் உள்ள பாண்டியத்துவத்துல வந்து அவங்க மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால தமிழ் மொழியின் உச்சரிப்பு கூட அவர்களிடத்துல முழுமையாக இல்லாமல் போகும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை வந்து அவங்க தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். அவங்களே விளங்கி அவங்களாவே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதற்கேற்றவாறு ஒரு தீர்ப்பும் கொடுத்து விடுகிறார்கள். இந்த அடிப்படையில முதல்ல இடஒதுக்கீடுன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுது, யாருக்காக இடஒதுக்கீடு, இது வந்து சிறுபான்மை மக்கள் என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்கிறோமே, இதை கூட ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்படி நாம ஏன் நம்மை வந்து சிறுபான்மை என்று சொல்லிக் கொள்ள வேணும் அப்படி என்று அவங்க என்ன செய்யறாங்க, விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஏன் வருது, அப்ப அதையும் நாம வந்து விளங்கணும். அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு என்று சொன்னால் என்னவென்றே வந்து அடிப்படையே விளங்காம நாம வந்து பேசிக்கொண்டு இருந்தோமே ஆனால், அல்லது அது வேண்டாம் என்று மறுப்போமே ஆனால் அதன் மூலம் நஷ்டம் யாருக்கு? அது வேணான்னு மறுக்கிறதுனால, நம்ம கேட்கறதுனால உடனே தூக்கி கொடுத்துட மாட்டான், ஆனால் தொடர்ந்து கேட்டால்தான் கிடைக்கும் என்ற நிலை நம்முடைய நாட்டு அரசியல் அமைப்பு முறை அந்த மாதிரி இருக்கிறதுனால அதற்கேற்ற முறையில் நாம் அதை தொடர்ந்து கேட்பதும் அதற்காக போராடுவதும் மார்க்க அடிப்படையிலேயே கூடாது. இப்படி ஒரு சாரார். அப்ப இந்த மாதிரி இடஒதுக்கீடு என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் சில கேள்விகள், கல்வி அறிவு பெற்று இருந்தும் அதில் முழுமையான ஒரு விளக்கம் இல்லாதனால் அதனால் சில கேள்விகள், இதெல்லாம் சரி என்று சொல்லிக் கொண்டாலும் மார்க்க அடிப்படையில் இது எப்படி கூடும் என்று ஒரு சில சந்தேகங்கள். அப்ப இந்த மாதிரியான பல சந்தேகங்களை எல்லாம் வந்து நம்மால் முடிந்தளவு விளக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இஸ்லாத்தின் பார்வையில இடஒதுக்கீடு என்ற தலைப்பை நாம் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையில ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பக்கூடியவர்களை வந்து பிரார்த்தனை செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறான். சூரத்து பக்ராவில 201 மற்றும் 200 மற்றும் 201வது வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அங்கே அல்லாஹு தஆலா அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்களாம். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள்? ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நன்மையை கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மறுமையின் தீங்காக அமைந்துவிடக் கூடாது. இந்த உங்களுடைய நன்மைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல நன்மை கிடைக்கணும், நிறைய பொருளாதாரம் கிடைக்கணும்னு ஆசைப்படு, தப்பு இல்லை. ஆனா எப்படி இருக்கணும்? அந்த பொருளாதாரம் ஹராமான வழியில் இருக்கக்கூடாது. ஹராமான வழியில சம்பாதிச்சு அதுவும் மறுமையில தீங்கு. அதை கொண்டு வந்து நம்ம சேர்த்த பிறகு தவறான வழியில் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, அதை செலவு செய்து விடவும் கூடாது, அதுவும் மறுமையில தீங்கா அமைஞ்சிடும். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் மறுமையில நம்ம நிறைய காசு கேட்கணும்னு சொன்னா இது பேராசை. பேராசை என்பதெல்லாம் வந்து பிறருக்கு இருப்பதை போல் கொடு அல்லது பிறருக்கு உள்ளதையே கொடுத்து விடு என்று நினைப்பதுதான் பேராசையை தவிர, நமக்கும் நிறைய கிடைக்க வேண்டும், நாமும் நல்ல காரியங்கள் அந்த பொருளாதாரத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்று ஹலாலான வழியில இறைவனிடத்திலே கேட்டு பெற்று அதை சரியான வழியில செலவு செய்வது பேராசை ஆகாது. பேராசை என்பது தனக்கு மட்டுமே வேணும் கூடாது என்று நினைக்கிறது தான் அந்த ஆசைகளிலே மோசமான ஆசைகள். அப்ப அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான், அவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க கேட்டாங்க இந்த உலகத்துல வேணும்னு சொல்லி நாம கொடுத்துட்டோம். வமின்ஹும், அதில் ஒரு சாரார், மையகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார், இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நன்மையை கொடு, மறு உலகத்திலும் மறுமையிலும் நன்மையை கொடு, நரக வேதனையிலும் எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இந்த அழகான பிரார்த்தனையிலே நமக்கு நன்மைகள் என்று இந்த உலகத்தில் எதெல்லாம் கிடைக்கின்றதோ அது மறுமையில் தீங்காக அமைந்துவிடக்கூடாது, அதெல்லாம் நரக வேதனைக்கு காரணிகளாக அது வந்து அமைந்துவிடக்கூடாது. ஆகவே இடஒதுக்கீட்டின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகள் கிடைத்தாலும் அது வந்து மறுமையில வந்து நஷ்டமா அமைஞ்சிருன்னு சொன்னா அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நமக்கு தேவையில்லை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமுதாய அந்தஸ்து நமக்கு தேவையில்லை. ஆகவே மார்க்க அடிப்படையில் இது கூடாதுன்னு சொன்னா எங்களுக்கு தேவையில்லை என்பதாகத்தான் ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா
இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே மறுமையில நன்மையா அமைந்துரும் என்று நாம சொல்ல முடியாது. அப்ப இடஒதுக்கீடு என்பது இந்த உலகத்தில் நன்மையா என்றால் நன்மைதான், மறுமையில் ஏதாச்சும் தீங்கா, அதைத்தான் நாம் என்ன செய்யணும், மார்க்க அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் மறு உலகத்தின் விதைகளாக, மறு உலகத்தில் பூக்கக்கூடிய அந்த காய்க்கக்கூடிய கனியக்கூடிய சந்தர்ப்பங்களாக வாய்ப்புகளாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான விதையாகத்தான் இந்த உலகத்தின் நன்மைகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் நமக்கு எந்த ஒரு நரக வேதனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று யார் எண்ணுகிறார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு சொல்லுகின்றான், உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும். எது கிடைக்கும்? அவர்கள் எதனை இந்த உலகத்தில் சம்பாதித்தார்களோ, நன்மையாக இருந்தால் நன்மை, தீமையாக இருந்தால் தீமை, அது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா என்ன செய்றான், விரைவாக கணக்கை தீர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இறைவனை அஞ்சியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு இந்த இடஒதுக்கீடை மார்க் அடிப்படையிலே தடுத்திருக்கிறானா, அனுமதித்திருக்கிறானா, அல்லது ஏதேனும் ஒரு கோணத்தில் மறைவாக அதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானா என்றெல்லாம் நாம அறிந்து செயல்படுவதற்கு நாம முன் வர வேண்டும். அல்லாஹ் அது பிறகு பார்த்துக்கலாம், நமக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு நாம போயிட முடியாது. ஏன், நாம ஒவ்வொரு விஷயத்திலும் வலது காலில் இருக்கக்கூடிய செருப்பை எப்போ முதல்ல கழட்டணும், போடும்போது எந்த காலை போடணும் என்றெல்லாம் நாம ஹதீஸை பார்க்கிறோம். வீட்டுல இருந்து புறப்படும்போது வலது காலை புறப்படணும், மலஜலங்களுக்கு போனா இடது காலை முன்வைத்து போகணும் என்றெல்லாம் என்ன செய்யறோம், ஹதீஸுகளை விளங்கி நாம மார்க்கத்துல நம்மால் இயன்ற அளவு நம்ம சக்திக்குட்பட்டு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த மார்க்க அறிவை பெற்று வரக்கூடிய காலகட்டத்தில் நாம மறுமைக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு நன்மையை இந்த உலகத்துல அடையணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையிலே இந்த உலகத்தில் நன்மையை முதலில் கேட்க சொல்லுகிறான். இந்த உலகத்திலே யாருக்கு நன்மைகள் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மறுமையில் மேலான நன்மைகளை கொடுக்க போதுமானவனாக இருக்கிறான். ஆனா அது எப்படி இருக்கணும், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் செய்தும் நமக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது நசீப், அல்லாஹ் நமக்கு விதித்தது. எந்த முயற்சியும் செய்யாமல் ஒருவன் கல்வியை கற்காமல் இருந்தால் இது அல்லாஹ் நமக்கு விதித்தது என்று சொல்ல முடியுமா? கஷ்டப்பட்டு நாம பொருளாதாரத்தை சேகரிக்காம இது அல்லாஹ் நமக்கு விதிச்சதுன்னு நமக்கு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்ப எதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் தேவையோ அதை நாம் தான் என்ன செய்யணும், பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான். சூரத்து ரத் 13வது அத்தியாயம், இடி என்று பொருள். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற முன் வருவதில்லை. எதுவரை என்று சொன்னால் சமுதாயம் தானாகவே தன்னை மாற்றிக்கொள்ள முன் வர வேண்டும். எந்த விஷயம் என்று இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையும் நாம எந்த மாற்றங்கள் நமக்கு வேணும், இந்த தேவைகள் நமக்கு வேணும் என்று நாம முயற்சி செய்யணும். அப்ப நம்முடைய முயற்சிகள் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கே நமக்கு உதவி செய்கின்றான். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையில ஏதாச்சும் இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லி இருக்கிறான்னு சொன்னா இதற்காக நாம ஒரு சில வசனங்களை தேடி பிடித்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படி என்றும் சொல்லலாம். ஒரு சில வசனங்களை சுட்டி காட்டி இதன் மூலம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்றும் சொல்லலாம். அப்ப மார்க்க அடிப்படையில நாம பார்ப்பதற்கு முன்னால முதல்ல இந்த பொருளை விளங்குவோம். முதல்ல எப்படி மக்கள் விளங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா பெரும்பாலான மக்கள்ல இடஒதுக்கீடை பற்றி அறியாமலே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அறிமுகம் தேவை. இடஒதுக்கீடுன்னு சொன்னா என்ன? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டா சுதந்திரத்திற்கு முன்னாலேயே ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலேயே இந்த இடஒதுக்கீடு இருந்தது. அதில் முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு இருந்தது. ஏன் இந்த இடஒதுக்கீடு தேவைப்பட்டதுன்னு சொன்னா, எந்த பல தரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மை கிடையாது, இந்துக்களும் முழு சதவீதத்தில் அவங்களே பெரிய ஒரு இது கிடையாது. ஏன்னா இந்துக்கள்லே பல ஜாதி பிரிவுகள் இருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் வாழ்றாங்க, இன்ன பிற புத்த சமண சீக்கிய மதத்தை சேர்ந்தவரும் வாழ்றாங்க. அப்ப இந்த மக்களை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா தலைமை பீடத்தை அவங்க ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வேலைகள்ல அதுல ஒரு ஆளு, இதுல ஒரு ஆளு, அதுல ஒரு ஆளு இப்படி போடுறது, இப்படி போட்டு அவங்களை திருப்திப்படுத்துறது. இதுதான் இடஒதுக்கீடு என்பது. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இன்னைக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் ஒரு ஆளை பிடிச்சி போட்டிருப்போம். ஸ்டேட் லெவல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆளை தூக்கி கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், அதுல என்ன செய்வாங்க, எல்லா மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இடஒதுக்கீடு இருக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சுதந்திரம் அடைந்த சில நாட்களிலேயே
எல்லா பெரிய பதவிகள்லேயும் பிராமணர்கள் தான் இருந்தாங்க. இது அவர்களுடைய சூழ்ச்சி என்று ஒரு புறம் விமர்சித்தாலும் அறிவுபூர்வமாக பார்க்கும்போது சூழ்ச்சி தான் முதலிடம் என்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கல்வி தான் அங்கே முதலிடத்தை வகித்தது. இந்தியாவில் வாழக்கூடிய சமுதாய மக்களிலேயே 100க்கு 100% பேர் கல்வியுடையவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பிராமண சமுதாயம். அப்ப அவர்களுடைய அந்த முயற்சி, அவர்களுடைய அந்த கல்வியை நாம பாராட்டி ஆகணும். அதுல நாம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர்களை பார்த்து நாம பொறாமைப்படணும். மார்க்கம் பொறாமைப்படுவதற்கு அளித்திருக்கக்கூடிய அனுமதியில கல்வி ஒன்று. அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கல்வி அவர்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா இடத்திற்கும் அவர்களால் விரைந்து செல்ல முடிகிறது. அப்போ அந்த கல்வி அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. கல்வியுடையவர்களிடத்தில் கல்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தாயும் தந்தையும் பட்டதாரிகளா இருக்கும்போது தன்னுடைய மகனை ஒரு குறைந்தபட்சம் ஒரு BA வழக்காச்சும் என்ன செய்வாங்க, படிக்க வச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி இப்படியே போனா ஏனைய மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர்களுடைய கல்வித்தரம் மிக குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் கல்வித்தரம் இருந்தாலும் அந்த சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இடஒதுக்கீடு திட்டத்தை என்ன செய்றாங்க, அமல்படுத்துறாங்க. அந்த இடஒதுக்கீடு என்பது மிக குறைவாக இருந்தது. எப்படி இந்துக்கள்ல யார் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவங்க எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாங்களோ அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு 40%, 50% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சமுதாயம் முன்னுக்கு வந்த பிறகு, கல்வியிலையும் பொருளாதாரம் வந்த பிறகு இந்த இடஒதுக்கீடை நீக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில தான் இடஒதுக்கீடு ஆரம்பமாகுது. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை இஸ்லாத்தின் பார்வையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சராசரி அறிவு கண்ணை கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமான ஒன்று. எப்படி குறிப்பிட்ட காலத்திற்கு இடஒதுக்கீடை வைப்பது, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அந்த சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் முன்னேறின உடனே இடஒதுக்கீட்டை சுத்தமா நீக்கிட்டு தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது. தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தல் தான் இன்னைக்கு இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் மட்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்டா தப்பு. ஆனா அப்படியே இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள்? நிச்சயமாக இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கணும் என்று இடஒதுக்கீடு ஆரம்பிச்சாலும் பின்னால வந்த அரசியல்வாதிகள் இந்த இடஒதுக்கீட்டை நீக்கினால் நம்முடைய அரசாங்கத்துக்கு என்ன ஆயிடும், ஆட்டம் கண்டு போகும், யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா 60க்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் தாழ்த்தப்பட்டவர்களாக இந்துக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் 60க்கும் மேற்பட்ட சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறதுனால அந்த இடஒதுக்கீட்டின் சதவீதத்தை இன்னும் கூட்டுவதற்கு, அதன் மூலம் அரசியல் லாபம் அடைவதற்குத்தான் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் விரும்புறாங்களே தவிர மனசார அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருக்குதோ இல்லையோ, நம்முடைய ஆட்சிக்கு அவருடைய ஆதரவு வேணுங்கிற காரணத்தினால என்ன செய்றாங்கன்னு கேட்டா அதை இதுவரைக்கும் நீக்காமலே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம கேட்டா மார்க் அடிப்படையில எந்த சமுதாயம் மிக பலவீனமாக இருக்கின்றதோ அவர்கள் பலம் பெறுவதற்கு அரசாங்கம் வகை செய்யணும். அது குறிப்பிட்ட ஆண்டு காலம் 40 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம் வச்சு அந்த சமுதாயம் முன்னுக்கு வருவதற்கு 70-80% இடஒதுக்கீடு கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனா குறிப்பிட்ட காலத்தில் அதை நீக்கிடணும். நீக்குவதன் மூலம் என்ன, எல்லாரும் சமம் அடைஞ்சிருவாங்க. எல்லாரும் சமமான கல்வி, சமமான தகுதிக்கு வந்த பிறகு தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும், நாடு முன்னேறும். நான் ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறேன்னு வச்சுங்க, சொந்தமா எனக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்திற்கு ஒரு 4 நிர்வாகிகள் தேவை. அங்க வரக்கூடிய பயோடேட்டாலாம் எடுத்து பார்க்கிறேன், 80%, 90% இருக்குது எல்லா மார்க்கும். ஆனா யாருமே அதுல இந்த இடஒதுக்கீட்டு லிஸ்ட்ல இருக்கிறவங்க இல்ல. அப்ப நான் என்ன செய்வேன், இவங்கள தான் தேர்ந்தெடுப்பேன். அவங்க யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அந்த அதிகமான மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இந்துவாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். ஆனா எனக்கு அரசாங்கம் என்ன செய்யுது, நீ இந்த 5ல் 3 பேருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அரசாங்கம் என்ன செய்யுது, சட்டம் போடுது. அப்ப நான் என்ன செய்யணும், வேற வழி இல்லாம 2 பேரை இதுல இருந்து எடுத்துக்கிட்டு 35 மதிப்பெண்ல பாஸ் ஆகியிருப்பான் பாருங்க, அந்த இடஒதுக்கீட்டுக்கு சொந்தக்காரன், அதுல இருந்து தான் நான் எடுத்தாகணும். ஆனா இது நிறுவனத்துக்கு ஆரோக்கியமா? நிச்சயமாக இல்லை. ஆனா அந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியம். இது எத்தனை நாளைக்கு, காலாகாலத்துக்கு இப்படியே இருந்தா எப்படி நிறுவனங்கள் முன்னேறும், எப்படி நாடு முன்னேறும்? எதுவுமே முன்னேறாது. அப்போ இடஒதுக்கீடு என்பதே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு என்று இருப்பதுதான் சிறந்தது. இப்படித்தான் ஆரம்பமானது. ஆனா அதற்கு பின்னால் அது மேல கையை வைக்க யாருமே முன்வரவில்லை. இந்த அடிப்படையில் இன்று 69% இடஒதுக்கீடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. இந்த 69%லையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதிகள்லையும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஆதிவாசிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன செய்யுதுன்னா 20, 30 என்று எல்லாம் பிரித்து கொடுக்கும் பொழுது அதில் குறிப்பிட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிலே பல ஜாதிகளில் ஒரு ஜாதியாகத்தான் முஸ்லீம்களில் உள்ள லப்பை என்ற ஒரு குரூப்பை சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அதுல எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா, ஒரு 100 பேர் தமிழ்நாட்டில் ராணுவத்துக்கு எடுக்கிறான்னு சொன்னா அதுல 69 பேர் என்ன செய்வான், இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எடுப்போம்.
அதுல தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஆதிவாசிகள் என்று வரும் பொழுது முஸ்லிம்களுக்கு 1 கிடைக்கும், இல்லாட்டி 2 கிடைக்கும். இவ்வளவுதான் வந்து கிடைக்கும். ஆனால் கிடைக்காதுங்களா? தவறா? 1 கூட கிடைக்காதுங்கிறீங்களா? அதுவும் கிடைச்சாதான் உண்டு. அதாவது அந்த இதுக்குள்ளார 1 கிடைச்சாதான் உண்டு. 1 என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி இருக்கின்ற காரணத்தினால முஸ்லிம்களோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20% பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 13% இருக்கிறாங்க. அப்ப 69% தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருப்பது போலவே முஸ்லிம்களுக்கும் அந்த 13% தமிழக அளவிலும் 20% இந்திய அளவிலும் இடஒதுக்கீடு இருக்குமேயானால் அங்க எடுக்கப்படக்கூடிய 100 ராணுவ வீரர்களில் கட்டாயமாக இந்திய அளவில் 20 ராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்க? முஸ்லிம்கள்ல இருந்து போவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் இதில் நீங்க எடுக்கும் பொழுது இங்க 13 பேர் போவாங்க. அதே மாதிரி அரசியல்ல நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இன்னைக்கு வந்து 543 எம்பி சீட்டு, அதுல வந்து 20% 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நீ எந்த கட்சியில நின்னாலும் வச்சுக்கோ. இப்ப அதிமுகவில் நிறுத்தக்கூடிய அவங்க எம்எல்ஏ சீட்ல அவங்க என்ன செய்யணும்? 13% முஸ்லிம்களுக்கு கொடுத்தே ஆகணும். திமுகவிலும் 13 பேர் கொடுத்தே ஆகணும். இப்ப வெற்றி யாருக்கு ஏற்பட்டாலும் நிச்சயமாக இந்த 13% எம்எல்ஏக்கள் என்ன செய்வாங்க? சட்டசபையில நுழைந்து விடுவார்கள். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கும் என்னதான் நம்ம வந்து பல இயக்கங்கள் வந்து உலகத்துல பாடுபட்டாலும், நீங்க ரோட்ல மறியல் செய்தாலும், உங்களுடைய கோரிக்கைகளை பேனரா எடுத்து தூக்கிட்டு போனாலும், சட்டசபையில போய் நம்மளுடைய அந்த கோரிக்கையை வந்து பதிய வைக்கிற மாதிரி வேற எங்கன்னா உங்களால பதிய வைக்க முடியுமா? அதே மாதிரி மத்திய அரசுல நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 20% ஒவ்வொரு பிரிவிலையும் இன்னைக்கு ஐஏஎஸ்ல இருந்து, ஐபிஎஸ்ல இருந்து, ஐஆர்எஸ்ல இருந்து நீங்க எதுல எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்கள் எத்தனை % இருக்கிறாங்க? 1% இல்லாட்டி 2% தான் இருக்கிறாங்க. இதே 20% இருந்திருந்தா 1992 நினைச்சு பாருங்க. அன்னைக்கு என்ன செய்யறான்? ஐஆர்எஃப் கொண்டு போய் போர்ஸ் போய் அங்க நிறுத்துறான். பாபர் மசூதி உடைக்கப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்களாக இருந்த காரணத்தினால்தான் காவலர்களே அந்த துப்பாக்கியை திருப்பி வச்சுக் கொண்டு என்ன செஞ்சாங்க? அந்த கும்பத்து மேல ஏறி உட்கார்ந்து உடைச்சதை நாம வந்து பார்த்தோம், டிவி எல்லாம் பார்த்தோம். அதுல 20% பேர் முஸ்லிம்கள் இருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா அஞ்சுவாங்க. அப்ப ஒவ்வொரு சமுதாய மக்களும் ஒவ்வொரு இதுல இடம் பெறணும். அப்ப இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு இருக்கிறதோ அது போலவே முஸ்லிம்களுக்கு வேணும்னு தான் சொல்றோமே தவிர யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லாத ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மட்டும் என்ன செய்யல, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படி என்று சொல்லி போராடல. அப்படி போராடுவது மார்க்க அடிப்படையில் தவறு. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு சலுகையை நாம் மட்டும் நமக்கு வேணும்னு சொன்னா நம்ம எந்த வகையில சிறந்தவர்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு எந்த வகையில வந்து இன்னொரு என்னன்னு கேட்டா சிறுபான்மை என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. இதற்கு உண்மையான பொருள் என்ன? 100 பேர்ல 13 பேர் நாம் இருக்கிறோம்னு சொன்னா சதவிகிதத்தின் அடிப்படையில் நாம் குறைவாக இருக்கிறோம். எண்ணிக்கையில் குறைவு, சிறிய எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்று சொன்னால் எப்படி தவறான வார்த்தை இல்லையோ அதுதான் சிறுபான்மை என்பது தமிழ் மொழியில. சிறுபான்மை என்பதை ஒரு சில முஸ்லிம்கள் எப்படி நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா நாம வந்து வணக்கத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். கல்ல வணங்கல, மண்ணை வணங்கல, மரமட்டை வணங்கல, சிலைகளை வணங்கல, வானத்தை வணங்கல, பூமியை வணங்கல, இறைவன் படைத்த எந்த படைப்பையுமே வணங்கல, இறைவனை மட்டுமே வணங்குகிறோம். அப்ப வணக்கத்தில் நாம வந்து உயர்ந்தவர்கள். இப்படி ஒரு உயர்தரமான ஒரு வணக்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹுவை மட்டுமே வந்து வணங்கக்கூடிய நாம், நம்ம ஏன் வந்து சிறுபான்மையினை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படி என்று ஒரு சிலர் வந்து என்ன செய்றாங்க, மார்க் அடிப்படையில் இது தவறு என்று விளங்குகிறார்கள். சிறுபான்மை என்பது அது அல்ல. இது வந்து குவாலிட்டியில குறைச்சி சொல்லிக்கிறது கிடையாது, நம்முடைய தன்மையில குறைத்துக் கொள்வது கிடையாது. சிறுபான்மை என்று சொன்னால் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள், சிறிய எண்ணிக்கையில் இருப்பவர்கள். இன்னைக்கு பார்ப்பனர்கள் எடுத்து நம்மளை விட சிறுபான்மை, குறிப்பாக இந்துக்கள் என்ற ரேஞ்சில் அவங்க வந்து கூடிடுறாங்க. தனித்தனியா பிரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா பார்ப்பனர்கள் என்பவர்கள் யார்? மிகவும் சிறுபான்மையில இருக்கக்கூடிய 3% இருக்கிறாங்க, 2% இருக்கிறாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 2-3% தான் இருக்கிறாங்க. அப்ப சிறுபான்மை என்பது சிறிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் குறிக்குமே தவிர, ஆகவே சிறுபான்மை என்று நம்மை சொல்லிக் கொள்வது வந்து நம்மை நாம் வந்து தாழ்த்திக் கொள்வதாக நாம வந்து கருதக்கூடாது. இது வந்து ஒரு விளங்கக்கூடிய விளக்கம். அப்ப இடஒதுக்கீடுன்னு சொன்னா என்னங்கிறத நாம வந்து என்ன செஞ்சோம், சுருக்கமா விளங்கிட்டோம். நமக்கு என்று இத்தனை இடம் இருக்கும் பொழுது ஆமா, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பது வேறு, சிறுபான்மை என்பது வேறு. சிறிய அந்த வார்த்தை வர்றதுனால மக்கள் வந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா அந்த தாழ்த்தப்பட்டவர்களாக வந்து விளங்கிக் கொள்றாங்க. இப்போ இடஒதுக்கீடு என்பது வந்து நம்முடைய சமுதாயம் எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட தலித் மக்களை முன்னேற்றத்திற்கு எப்படி இந்த இடஒதுக்கீடு காரணமாக அமைந்ததோ அது போன்று நமக்கும் அமைய வேண்டும். இன்னைக்கு பார்ப்பனர்கள் மாதிரி எல்லா இடத்துலையும் நாம இருந்தோம்னு சொன்னா
பார்ப்பனர்கள் எப்படி கல்வியில உயர்ந்து இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வேணும். அதுல ஒரு பாதியாச்சும் நம்ம முஸ்லிம்கள் இருந்தா நமக்கு இது தேவையே இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், 10வது வரைக்கும் படிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. அப்போ கடந்த காலத்துல வந்து படிப்பின் பக்கம் நாம போகாம இருந்தோம் ஒரு வகையில பார்த்தா. ஆனா போய்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஏன் மேற்கொண்டு படிப்பு பக்கம் போகலன்னு சொன்னா சமுதாயத்தால் வந்து படிக்க வைக்க முடியல. இன்னைக்கு வந்து ஒரு தலித் சகோதரர் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் அவங்க முழுசா வந்து டாக்டர் கோர்ஸை பண்ணிடலாம். ஒரு MBBS படிக்கிறதுக்கு இது கூட அதிகம் தான், 1000 போதும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில 1000 புத்தகத்தில இருந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயத்திலையும் ஒரு 5 பேருக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்ம சமுதாயத்தின் கல்வியும் வந்து உயரும். என்னுடைய கருத்து எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அரசியல்லையும் எல்லாத்திலையும் ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்துக்கு இன்னைக்கு பிராமணர்கள் இருக்கக்கூடிய அளவில் ஒரு 70-80% வந்துட்டா கூட அதற்கு பிறகு இந்த இடஒதுக்கீடை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் என்ற ஒப்பந்தத்தில் கொடுத்தா கூட அதை நாம பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அதுதான் நாம வந்து எதிர்பார்க்கணும். நாம் என்ன எதிர்பார்க்கணும், இந்த சமுதாயத்திற்கு கல்வி அவசியம், சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கற்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, அந்த கல்வியில இடத்தை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆளுங்களும் நம்ம வந்து கணக்க தப்பா பண்றோம். எப்படி தப்பா நினைக்கிறோம், அரசாங்க வேலைன்னு சொன்னா ஒரு போலீஸ் வேலை என்பது அரசாங்க வேலை தாங்க. இந்த போலீஸ்ல நம்ம ஆளுங்க எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க, 1%, 2% தான் இன்னைக்கு எடுக்கப்படுறாங்க. இதே வந்து நமக்குன்னு ஒரு 10% இடஒதுக்கீடு இருந்தா நம்ம 110 பேர் போலீஸ் வேலை நம்ம இங்க வந்து கஷ்டப்பட மாட்டோம். அப்ப போலீஸ் வேலை முயற்சி பண்ணி அந்த கிடைக்கிறது கூட நாம என்ன செய்யறோம்னு கேட்டா முயற்சி பண்ணாம வெளிநாடு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அந்த இருக்கிறதையும் வந்து போட்டி போட்டு நம்மளால பிடிக்க முடியல. இடஒதுக்கீடு இருக்கும் பட்சத்துல நமக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் நம்ம சமுதாயம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சம்பளம் மிக குறைவு என்று நினைக்கிறோம். ரொம்ப குறைவு தான். நீங்க போலீஸாக போய் சேரும் பொழுது 3000 ரூபாய் கிடைக்கும். ஆனா இந்த 3000 ரூபாயை வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 6000 இருந்து 20,000 வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள் நீங்க வெளிநாட்டில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் உண்டு கீழே உண்டு, அதை விட்டுருவோம். ஒரு 6000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம். ஆனா இது எத்தனை ஆண்டு காலம் நம்ம சம்பாதிப்போம், ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம் சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு போனா போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், போயிட்ட பிறகு என்ன கிடைக்கும், ஒரு விபத்துல நாம இறந்துட்டா என்ன கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க போலீஸா சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரிட்டையர் ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க இறந்துட்டாலும் உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யும், 6000 7000 மாதந்தோறும் கிடைக்கும். அப்போ ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் சமுதாயத்தின் பொருளாதாரம். நீர் உயர வயல் என்ன உயரும், பயிர் உயரும், பயிர் உயர வயல் உயரும், வயல் உயர வாழ் உயரும் சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனிதனுடைய பொருளாதாரம் தான் சமுதாயத்தின் பொருளாதாரம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கல்வி தான் சமுதாயத்தின் கல்வி. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் கல்வியில வந்து தாழ்ந்து போனால் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த கல்வி தரம் இழந்து போயிடும். ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் குறையும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பொருளாதாரம் என்ன செய்யும், குறைந்து கொண்டே போயிடும். ஆகவே சமுதாயத்தில் நமக்கு நாம் வாழக்கூடிய நாட்டில் ஏனைய சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் அதே போன்ற உரிமைகளை எங்களுக்கும் கொடு என்று கேட்பது மார்க் அடிப்படையில் எப்படி தவறாகும்? இந்த மாதிரி பெறுவது கோருவது வந்து மார்க் அடிப்படையில் எங்கனாச்சும் வந்து அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையில தடுத்திருக்கிறானா? முஸ்லீம்கள் என்று சொன்னா இந்த உலகத்திற்கு ஆசைப்படவே கூடாது, இப்படி ஒரு சில வழங்கி வச்சிருக்காங்க. இப்போ முஸ்லீம்கள் ஏன் நம்ம ஏன் போய் அதை போய் ஒரு இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்ல நம்ம போய் ஏன் வந்து கேட்கணும்? அப்ப எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் நாம வாழக்கூடிய நாட்டில் நமக்கு உரிமைகள் இருக்கின்றது. நாம எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டில் ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் என்ன உரிமை வழங்கப்படுகின்றதோ அந்த உரிமையை எனக்கு வேண்டும் என்று கேட்பது வந்து எந்த அடிப்படையிலும் தவறாகாது. அது மட்டும் இல்லாம முஸ்லீம்கள் வந்து இதை எல்லாம் வந்து தேவையற்றவர்களும் கிடையாது. இதுல எதுவுமே எங்களுக்கு தடுக்கப்படவும் இல்லை. ஒரு கவர்மெண்ட்ல வந்து தாசில்தாரா இருக்கிறது எனக்கு என்ன ஹராமா? இல்ல ஒரு கலெக்டராக போறது எனக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்கிறதா? அரசியல் இன்னும் எம்எல்ஏ எம்பி என்று ஆவது வந்து மார்க் அடிப்படையில் எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் சொல்ல போனா இது என் மீது கடமையாக இருக்கின்றது. அரசியல் சாக்கடைன்னு இருக்கிறாங்க, போய் சுத்தம் பண்ணாத வரைக்கும் சாக்கடையாகத்தான் இருக்கும். ஒரு முஸ்லீம் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆனா ஏனைய மக்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படணும், எப்படி இவரால் மட்டும் இப்படி இருக்க முடியுதுன்னு சொன்னா அவர் சொல்லணும், என்னுடைய மார்க்கம் என்னை இவ்வாறு இருக்க சொல்லி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம், அவருடைய ஆட்சி முறையை பார்க்கிறோம். மக்காவில் பிறந்த அந்த உமருக்கு எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஆளுமை கிடையாது. எப்படி வந்து எல்லா மக்களோடு அன்போடு நடக்க வேண்டும் என்ற மார்க்கம் அவரிடத்தில் கிடையாது. குர்ஆன் வந்து அவருக்கு என்ன செய்கிறது, இதையெல்லாம் போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை முறை அவர்களை என்ன செய்யுது, வடிவமைக்குது. அந்த வடிவமைப்பை உலகம் பார்த்து வியக்கிறது.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காந்திஜி கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பேட்டி எடுக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும் போது காங்கிரஸை கலைச்சிடணும்னுறாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கட்சினா எல்லாரும் என்ன செய்வாங்க, அதை ஆதரிப்பாங்க. அந்த ஆதரவு இருக்கக்கூடாது. ஜனநாயகம் என்று சொன்னால் இவங்க இருக்கக்கூடாது, புதுசாக தான் 2 கட்சிகள் வந்து போராடணும், தேர்தலில் நிற்கணும் அப்படிலாம் சொல்லும் பொழுது அதற்கு பிறகு காந்திஜிட்ட வந்து இந்த கருத்தை கேட்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது காந்திஜி சொல்றாங்க, அந்த அராபிய தீபகற்பத்திலே உமர் பின் அல் கத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி புரிந்திருக்கிறார், அது போன்ற ஒரு ஆட்சி நம்முடைய தேசத்திலே அமைந்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று காந்திஜி சொன்னார். அப்ப எங்கே வாழக்கூடிய காந்திஜியை எந்த ஆட்சி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? அப்ப இந்த காந்திஜிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி முறை வந்து அது என்ன காரணம்? குர்ஆன் காரணம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறி காரணம் இல்லையா? அந்த நெறியை வந்து நம்முடைய நெறியாக வைத்துக்கொண்டு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ வந்து நாம இருந்தோம்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படணும். மற்றவங்க எல்லாம் நம்ம ஓட்டு போட்ட ஒரு முஸ்லீம் தான் ஓட்டு போடணும், அவன் தான் ஊழல் பண்ண மாட்டான், அவன் தான் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் தான் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அரசியல் என்று ஒரு புனிதமான ஒரு அம்சமாக அரசியலை மாற்றுவது நம் மீது கடமையாக இருக்க, அதை விட்டு நாம ஒதுங்கி இருக்கிறோம், ஒதுக்கப்படுறோம். நாமளா ஒதுங்கி இருக்கிறது நம்முடைய தப்பு. ஆனா ஒதுக்கப்படுறோம். இதை ஒதுக்கப்படுவதை வந்து நாம கண்டித்தே ஆக வேண்டும். அதற்காக போராடி அந்த இடங்களை நாம பெற்றே ஆகணும். அப்போ வந்து குர்ஆனை வந்து நம்முடைய விருப்பத்திற்கு நாம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அது நாம் என்ன செய்யறோம், இந்த விஷயத்துக்கு எதிராக ஏதாச்சும் குர்ஆன்ல கிடைக்குமா அப்படி என்று ஆய்வு செய்தால் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, எந்த கோணத்தில் அணுகுகிறீர்களோ அப்படித்தான் அதுதான் அது சொல்லும். அதனால தான் குர்ஆனை நீங்கள் படிக்கும் பொழுது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுறான். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முஸ்லீம் அமைப்புகளிலேயே ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, அரசியல் எல்லாம் ஹராம் என்று சொல்லுகிறார்கள், அதுல வந்து போட்டியிடக்கூடாது, இன்னும் ஓட்டு போட்டாலே ஈமான் போயிடும் இப்படி சொல்றாங்க. ஏனைய அமைப்புகள் ஏனைய அரசியல்ல அவங்க ஆட்சி புரிந்து கொண்டிருந்தாலும் அந்த அரசாங்கத்திட்ட போய் எனக்கு இடஒதுக்கீடு கொடு என்று கேட்பது என்ன செய்யும், நம்மளை வந்து ஈமான் வந்து பறி போயிடும், நம்மையே நாம தாழ்த்தி கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் வந்து சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில வசனங்களையும் எடுத்து என்ன செய்யறாங்க, அதற்கு உதாரணமாக சொல்றாங்க. ஃபிரௌனுடைய மனைவியை பாருங்கள், அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா, வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், விசுவாசம் கொண்டவர்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டுகின்றான். அதற்கு முன்னால நூஹு மற்றும் லூத்துடைய மனைவிகளையும் காட்டுகிறான். இவர்களுடைய செயல்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் வந்து ஃபிரௌனுடைய மனைவி வந்து ஒரு விசுவாசிக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த காரணத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய பிரார்த்தனை, அவருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால், ரப்பி வில்லி இந்தக்கல் பைத்த ஃபில் ஜன்ன, இறைவா உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை எனக்கு நீ தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோலான அந்த ஆட்சி அந்த செயல் அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. ஒ நஜ்ஜினி மின் கௌமி மினல் கௌமி ஸாலிமீன், இந்த அநியாயக்கார சமுதாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று இந்த 3 வாசகங்களை அல்லாஹ் சொல்லி, இப்படிப்பட்ட வாசகங்களை சொன்ன ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் உதாரணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இதுல நேரடியாக நாம வந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு பிரார்த்தனை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற ஒரு போதனை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னொன்னு, இது யாரு, இது யாரு, முதல்ல ஃபிரௌனுடைய மனைவி. அப்ப சாதாரண ஒரு பெண்மணி, ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தாலும் ஃபிரௌனோட இருக்கும் பொழுதுதான் ராணிங்கிற அந்தஸ்து, ஃபிரௌனை எதிர்க்கும் பொழுது என்ன அந்தஸ்து, ஒரு சாதாரண பெண்மணி. ஒரு சாதாரண பெண்மணி ஒரு கொடுமைக்கார அரசன் காபிராக இருக்கும் பொழுது எதிர்த்து என்ன செய்துவிட முடியும்? அவங்க இறைவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய முடியும். அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு சோதனை வரும் பொழுது நீங்க இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. இப்ப நாம என்ன அந்த மாதிரியான காலகட்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாம அந்த மாதிரியான ஒரு கொடுமைக்கான அரசுக்கு கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கும் உரிமை உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு நாம வந்து எவ்வாறு இடஒதுக்கீடு நாம் மக்களிடத்திலே கேட்பது, இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பெண்மணி என்ன இறைவனிடத்தில் வீட்டை இடஒதுக்கீடு என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறாளா? இந்த பெண்மணி என்ன செய்யல, இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை இறைவனிடத்தில் வைக்கல, கொடுத்துதான் அவனுங்கிற கட்டாயத்தை ஏற்படுத்தல. பிரார்த்தனை, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு,
இந்த அநியாயக்காரங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து, இந்த அநியாயக்கார சமுதாயத்திடமிருந்து என்னை காப்பாற்று என்பது ஒரு பிரார்த்தனை. அப்ப இந்த பிரார்த்தனை உள்ள இந்த ஆயத்து என்னன்னு சொன்னா, இடஒதுக்கீடுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ஆயத்தை சொல்லணும்னு சொல்லி நாம சொல்லணும்னு சொன்னா, இது மார்க்க அடிப்படையில் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனை நம்முடைய விருப்பத்திற்கு நாம் எப்படி வேணாலும் வளைத்து பேசலாம். இதே இடஒதுக்கீடுக்கு ஆதாரமாகவும் நாம் ஒரு சில வசனங்களை சொல்லலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு நான் வாதாடுறதுக்காக சொல்லல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அவர்களுடைய பகுதியிலே இரு சாரார் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவனுக்கு சாதகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த எதிரே இருக்கக்கூடியவனை ஒரு குத்து குத்துறார். இது நம்ம சூரத்து ஆராஃப்ல, சூரத்து கசஸ்ல, இன்னும் பல இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். அடிக்கும் பொழுது அந்த எதிரே இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இறந்து போயிடுறார். அவர் சாக வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கல, ஒரு அடி அடிச்சாரு, அவர் இறந்துடுறாரு. அப்ப இறந்து போன உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரு ஆள் ஓடி சொல்றாரு, இவர் இறந்து விட்ட செய்தி தெரிந்து விட்ட காரணம் ஃபிரௌனுடைய ஆளுங்க உங்களை பிடிக்க வர்றாங்க, நீங்க இங்கிருந்து ஓடிடுங்க, உங்களுடைய நன்மையை கருதி சொல்றேன்னு சொன்னோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து போயிடுறாங்க. அதற்கு முன்னர் வரைக்கும் அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படலை. அப்படி அவங்க போகும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மதியனை நோக்கி போயிடுறாங்க. அந்த மதியனை நோக்கி அவங்க போய் நுழையும் பொழுது அந்த ஊர் எல்லையில அங்க ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆண்கள் தண்ணீர் புகட்டி கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கும் 2 பெண்கள் மட்டும் தங்களுடைய அந்த கால்நடைகளை வளைத்து பிடித்துக் கொண்டு ஒரு மரத்துக்குள்ள நிக்கிறாங்க. அப்ப இங்க வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எல்லாரும் தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கும், நீங்க மட்டும் நிக்கிறீங்களே, உங்களுடைய விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த மேய்ப்பாளர்கள் எல்லாம் தண்ணீர் புகட்டி தீரும் வரை எங்களால் தண்ணீர் புகட்ட முடியாது, எங்களுடைய தந்தையோ வயதான ஒரு கிழவராக இருக்கிறார் என்று அவங்க சொன்ன உடனே அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க கேட்டா அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. இவங்க போய் அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீரை புகட்டி இவங்க என்ன செய்யறாங்க, உதவி செய்து அழைச்சிட்டு வர்றாங்க. இப்ப இந்த ஒரு சம்பவத்தை நாம எடுத்துக்கொண்டால் இது தப்சீர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆண்களால் மட்டுமே தண்ணீர் புகட்ட முடியும். தப்சீர்ல வரக்கூடியது ஒவ்வொரு தப்சீர்ல உள்ள விளக்கத்துல ஆண்களால் மட்டுமே தண்ணீர் புகட்ட முடியும். ஏன்னா அந்த கிணற்றுக்கு பலமான ஒரு கல்லால் மூடி இருந்தது. வயதான ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அது செய்ய முடியாது. இவங்களோ பலவீனமான பெண்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா பலமான அந்த கல்லை நகர்த்தி இந்த தண்ணீரை இறைத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த பலத்தை அவங்க வியந்து இவங்க என்ன செய்றாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போறாங்க என்றெல்லாம் தப்சீர்ல சொல்லப்படுது. ஆனா குர்ஆன்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க போற வரைக்கும் நாம தண்ணீர் புகட்ட முடியாது, எங்களுடைய தந்தையோ பலவீனமானவராக இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப இது நேரடியாக நாம் எடுத்துக்கொண்டாலும் இயலாத ஒரு கூட்டத்திற்கு என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்றாங்க. இந்த உதவி செய்யக்கூடிய இந்த தன்மையை அல்லாஹ் என்ன செய்றான், பாராட்டுகிறான். இதன் மூலம் அவருக்கு பல நன்மைகளும் பின்னால காத்திருக்கிறது. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்க சந்திக்கிறாங்க. தப்சீர்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆண்கள் தண்ணீர் புகட்டும் பொழுது இந்த பெண்களால போய் புகட்ட முடியல, நேரடியாக நாம போய் இவங்க பெண்கள்ங்கிறதுனால இவங்க போகல அப்படின்னா நாம வழங்க முடியும். ஆனா ஒரு தப்சீரை எடுத்துக்கொண்டால் அது என்ன சொல்றதுன்னா பலமான அது மூடி இருந்தது, அதை திறந்துதான் அவங்க என்ன செஞ்சாங்க, உதவி செய்தாங்கன்னு சொன்னா அப்ப பலவீனமான ஒரு சமுதாயத்திற்கு அல்லது அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஏனையவர்கள் இவர்களுக்கு தண்ணீர் புகட்ட மாட்டோம் என்று தடுத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்து அவர்களுக்கு தண்ணீர் பிடித்து கொடுத்தார்கள். இடஒதுக்கீட்டுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போராடினார்கள் என்று கூட நாம் என்ன செய்யலாம், இந்த வசனத்தை சொல்லலாம். ஆனா இப்படி குர்ஆன்ல இருந்து அதை எடுத்துதான் ஆகுங்கிற கட்டாயமா நமக்கு இடஒதுக்கீட்டுக்கான ஆதாரம் குர்ஆனில் இருந்து எடுத்துதான் ஆகணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஏன், இது மார்க்க அடிப்படையில் தடுக்கப்பட்டதே இல்லை. எந்த விஷயம் நமக்கு தடுக்கப்படவில்லையோ, எந்த விஷயத்தில் ஹராம் இல்லையோ அதை நாம கேட்டு பெறுவதற்கு நம்முடைய வாழும் பிரதேசத்தில் நமக்குள்ள உரிமை பெண்களுக்குன்னு சீட்டை ஒதுக்குறான், அது என்ன அதுல போய் நம்ம முஸ்லீம் பெண்கள் உட்கார்றது அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? பெண்கள்னா பெண்கள் தான், ஆண்கள்னா ஆண்கள். அப்ப எப்படி ஒரு நாட்டில் ஜாதி மத இன வேறுபாடு காட்டாம எல்லாத்துலயும் இருக்கணும், அப்படியே எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள், அது போலவே எங்களுக்கும் கொடு அப்படின்னு கேட்கிறது எந்த அடிப்படையிலும் மார்க்க அடிப்படையில் தவறாகாது. இன்னும் சொல்ல போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்காக ஃபிரௌனிடத்தில் போராடுகிறார்கள், எந்த சமுதாயத்தை அவன் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தானோ அந்த சமுதாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியில போயிட்டு அவங்க தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திரும்பிய உடனே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு ஜோடியா போயிட்டு என்ன செய்றாங்க, ஃபிரௌனிடத்திலே பனி இஸ்ரவேலர்களுக்காக என்ன செய்றாங்கன்னு கேட்டா முறையிடுகிறார்கள், கோரிக்கையை வைக்கிறாங்க. ஃபிரௌனே, பனி இஸ்ரவேல் கூட்டத்தை என்னோடு அனுப்பு, நீ கொத்தடிமையா வச்சிருக்க முடியாது. அப்போ ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நாட்டு அரசாங்கம் முறையான அந்த உரிமைகளை கொடுக்காத பொழுது அதை கேட்டு பெறுவதற்காக ஒரு தூதர் பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால்
அப்ப இது கேட்டு பெறுவது கூடும் என்றுதான் அர்த்தம். அப்ப எந்த ஒரு வகையில் எடுத்துக்கொண்டாலும் மார்க்க அடிப்படையில் என்று நாம் இதை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் மார்க்க அடிப்படையில் அல்லாஹ் இதை தடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையில் நீங்கள் எதையும் கோரக்கூடாது என்றோ உரிமைகளை கேட்டு பெறக்கூடாது என்றோ சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமே ஆனால் ஏனைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வாழ்ந்தால் அவர்களுக்கு ஏற்ற அந்த உரிமையை நாம் கொடுப்பது நம் மீது கடமை. அப்படி கொடுக்காமல் நாம் இருப்போமே ஆனால் நாம் என்ன செய்யப்படுவோம்? மறுமையில விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். இந்த உலகத்திற்கு வாழக்கூடிய எல்லாரும் பொறுப்பாளிகளை, அவரவருடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்கும் பொழுது இமாமுன் அதில், நீதிமிக்க அரசன் தான் என்ன செய்யப்படுவான்? முதல்ல விசாரிக்கப்படுவான். அவனுடைய நீதியை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். அந்த நீதியில் அவன் தவறுவான். நீதி என்று சொல்லுவது என்ன? என்னுடைய நாட்டில் நான் ஒரு மன்னனா இருந்தேன்னு சொன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாகுபாடு இல்லாம நான் என்ன செய்யணும்? அவருடைய உரிமையை கொடுக்கணும். அவர்கள் இந்துக்களுங்கிறதுக்காக அவருடைய உரிமையை நான் கொடுக்காமல் நாம தான் சதவீதத்தில் அதிகமா இருக்கிறோம் என்று இருந்தேனே ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அப்ப இடஒதுக்கீடு என்பது மார்க்க அடிப்படையில எந்த வகையிலும் தவறாகாது. அதை கேட்டு பெறுவது என்பது ஒரு சமுதாயத்தில் கேட்டால்தான் கிடைக்கும், ஒரு அரசாங்கத்தில் கேட்டால்தான் கிடைக்கும்னு சொன்னா அவங்களும் கேட்டுதானே பெற்றார்கள். ஏனையவர்களுக்கு அவங்க தூக்கி கொடுத்துடல, அவங்களுடைய உரிமையை கேட்டாங்க, கிடைச்சது. இன்னொரு சாரார் கேட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்சது. நாம கேட்காம இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கல. அண்டை மாநிலத்தில் கேட்டு பெற்றிருக்கிறாங்க. அண்டை மாநிலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கேட்டு பெற்றிருக்கிறாங்க. அதுவும் அரசியல் ரீதியாக தான் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதை நாம கவனத்தில் கொள்ளணும். வெறும் போராட்டங்கள் மட்டுமே இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை அடைய முடியாது. அப்போ அரசியல் ரீதியாக நம்முடைய உரிமைகளை நாம் பெறுவதற்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு அதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கோரிக்கையை பல குரூப்புகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் இப்போ ஒரு 10 பேரை கூட்டு போய் கேட்கறது, நீங்க ஒரு 20 பேரை கூட்டு கேட்கறது. அப்ப அரசாங்கத்தில் மேல இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கிறாங்க. இவர்கள் இவ்வளவு பிரிவுகளாக இருக்கிறதுனால இவங்க பலம் குறைஞ்சிருது. இப்ப இந்த பலம் குறைகிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமலே இருப்பார்கள். அப்ப நம்முடைய பலத்தை நாம ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே சுயநலன் இருக்கக்கூடாது. இந்த கோரிக்கைகளுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா சுயநலன் இருக்கக்கூடாது. மார்க்கத்தை சொல்ல போறேன், நான் ஒரு பக்கம் போய் சொல்றேன், நீங்க ஒரு பக்கம் போய் சொல்றீங்கன்னு சொன்னா இது நன்மைதான். ஏன்னு கேட்டா இன்னும் பல இடங்களுக்கு மார்க்கம் போகும். 10 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல போய் தான் சொல்லணும் என்ற கட்டாயம் இல்லை. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க எடுத்து சொல்றீங்க, அங்க கூட்டத்தை காட்டுங்கிற அவசியம் இல்லை. 1000 பேரை கூட்டு போனா அங்க இருக்கிறவங்க முஸ்லீம் ஆயிடுவான், இப்படி முஸ்லீமாக நீங்க பிறரை ஆக்குங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம 1000 பேர் சேர்ந்து போய் சொன்னா எல்லாரும் தௌஹீதை ஏத்துக்குவாங்க, இது நமக்கு தேவையா? ஒருவர் சொன்னா இறை தூதர்கள் எல்லாம் 1, 2, 3 இவ்வளவுதான். பெரும் கூட்டத்தை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு முறையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கோரிக்கை எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அதற்கேற்பதான் உங்களுக்கு என்ன செய்யும்? விரைவாக அந்த கோரிக்கை உங்களுக்கு செயல்படும். அப்ப ஏற்கனவே இருந்த சமுதாய அமைப்புகள், அரசியல் அமைப்புகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய ஒரு வலியுறுத்திய ஒரு கோரிக்கையோ போராட்டங்களோ மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சியோ கடந்த காலங்களில் ஏற்படுத்தல. அது ஏனோ எப்போதோ ஏதோ ஒரு 10 கோரிக்கையில ஒரு அம்சமாகத்தான் இருந்ததை தவிர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எடுத்து வைத்த அளவிற்கு, வலியுறுத்திய அளவிற்கு, மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு கொண்டு வந்த அளவிற்கு வேற எந்த ஒரு சமுதாய இயக்கமோ அரசியல் கட்சியோ என்ன செய்யல? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தவில்லை. அப்ப வலியுறுத்தாமல் ஒரு சமுதாய அமைப்பு இந்த அளவுக்கு வலியுறுத்தின உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர அமைப்புகள், இதர அரசியல் கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன செஞ்சாங்க? அவங்க அதில் கலந்து கொண்டு அதன் மூலம் சமுதாயம் நன்மையை பெறட்டும் என்று சொல்லி பெரிய அரசியல் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனையை எடுத்து வைத்து இப்ப 7-8 ஆண்டு காலமாக வலியுறுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆஹா இப்படி அழைத்தால் மக்கள் வருகிறார்களே, நாமும் இந்த கோரிக்கையை வச்சு நம்ம தனியா மக்களை அழைப்போம் என்றெல்லாம் அவங்க செய்யறதில்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த சமுதாய அமைப்பு சிறந்த முறையில் இதை செய்து கொண்டிருக்கிறது, நாம ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறோம், நம்முடைய வேலையை நாம செய்வோம், அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்யட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒரு தடவை செய்ய முடியாது. தமிழக மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு அமைப்பாலே ஒரே ஒரு கட்சியாலே செய்ய முடியாது. அப்ப அவரவர்களுக்கு இயன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இதை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? திறம்பட செயல்படும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கிறோம். இப்ப நம்ம சமுதாயத்திற்குடைய தேவைகளை நான் ஒருத்தனே எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டா முடியுமா?
அப்ப என்னால் முடிந்ததை செய்யும் பொழுது பிறரிடம் உதவியை தேடிக்கொள்ள வேண்டும். நம்மால் முடியாத பிறர் செய்யும் பொழுது அவர்களுக்கு நாம என்ன செய்யணும்? உதவியை செய்ய வேண்டும். இவ்வாறு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த இடஒதுக்கீட்டை கேட்டு வந்த இந்த சமீப காலகட்டத்தில் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் மக்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த அமைப்புல இருந்த தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம்லாம் கிடையாது. தமுமுகவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டா கூட இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிவாசல போனாலும் பேசலாம் அப்படி என்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது. அப்படி சமுதாயத்தில் இந்த தலைவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் இல்லாத காலகட்டத்திலும் இவர்கள் அழைக்கக்கூடிய கோரிக்கைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட எல்லாரும் வந்தாங்கன்னு சொன்னா அந்த கோரிக்கை நியாயமானதாக இருந்தது. அதனுடைய அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவை என்ற காரணத்தினால் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அழைக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் எல்லா சார்புடைய மக்களும் கலந்து கொண்டாங்க. அப்ப இப்படி ஒரு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்த சமீப காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க? ஒரு சிலர் இந்த அமைப்பிலிருந்து பிரிந்து போறாங்க. அப்ப பிரிந்து போகும் பொழுது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் ஓரிரை கொள்கையை இதில் இருக்கக்கூடியவர்கள் மறுக்கிறார்கள். சமுதாயத்தில் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்கு இங்கே முழு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒரு சிலரும் அதுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர் பி ஜெயினுல்லாப்தீன் அவர்களும் என்ன செய்றாங்க? பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போகும்போது என்ன சொல்றாங்க? நாங்க மார்க்கத்தை முழுமையாக சொல்ல போறோம், ஆகவே நாம என்ன செய்ய முடியாது, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் எங்களால் இடம் வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படி போன பிறகு மார்க்கத்தை மட்டுமே சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்துச்சா இல்லையானா இருக்குது. JAQH இருக்குது, அவங்க மார்க்கத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சமீப காலமாக 20 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில மார்க்கத்துக்கு முரணானதை எழுதுறது இல்ல, அவங்க விண்ணப்பிற கோரிக்கைகளை வைத்து சமுதாய பிரச்சனைகளையும் கொண்டு வர்றதில்ல, மார்க்கத்தை மட்டுமே அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று நினைக்க என்ன செய்யணும்? அதில் போய் இணைந்து கொள்ள வேண்டும். அதிலையும் இணைந்து கொள்ளாமல் அவர்களை குறை கூறுவதற்கு ஒரு சில காரணங்களை எடுத்துக்கொண்டு தமுமுகவை குறை கூறுவதற்கு ஒரு சில காரணங்களை எடுத்துக்கொண்டு இருதரப்பு மக்களையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து இன்னைக்கு தமிழக அளவிலே மாநாடு நடத்தி போட்டா தமுமுக ஒரு பக்கம் கேட்கும்போது 1 லட்சம் பேர், இவங்க போடும்போது ஒரு 1 லட்சம் பேர், அப்புறம் இன்னொரு அமைப்பு இதே மாதிரி உருவாகி கேட்கும்போது 30,000 பேர், இன்னொரு அமைப்பு உருவாகும் போது 40,000 பேர்னு சொன்னா இதை என்ன செய்வான்? மேல இருந்து வாட்ச் பண்ணுவான். இவன் நேற்று வரைக்கும் ஒரு இடத்துல சேர்ந்தான், இன்னைக்கு 2 இடத்துல ஆயிட்டான், நாளைக்கு 4 இடத்துல ஆயிடுவான். அப்ப இவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்ற ஒரு முடிவிற்குத்தான் நிச்சயமாக அரசியல்ல அனுபவப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? எதிர்கட்சியை 2ஆ உடைக்கிறதுலேயே நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலே வெற்றி கண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழ்ச்சியின் அடிப்படையில் இன்னைக்கு முஸ்லிம்கள் கூறுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரே கோரிக்கையை இருதரப்பாக நாம கேட்கும் பொழுது என்ன ஆகாது? நமக்கு நிச்சயமாக இதனுடைய பலன் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் இனங்காணணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான அமைப்புகள்ல பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்படும். அந்த நேரத்தில் எது நியாயம், எது அநியாயம், எது உண்மை, எது பொய், எது எதிர்கால சமுதாயத்திற்கு உகந்தது என்பதை ஆய்வு செய்து அதன் பக்கம் நம்முடைய ஆதரவை முன்வைப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாக இருக்கின்றது. இது மார்க்க அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு விஷயத்தை ஒருவர் திறம்பட செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை ஒரு தனி மனிதனோ ஒரு தனி அமைப்போ தனி கட்சியோ செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதே விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது இருக்கிறது. இது தனக்கு தன்னுடைய பெயர் முன்வர வேண்டும் என்ற ஒரு பொறாமையை தவிர வேற எதுவுமே இதில் இருப்பதாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டால் யார் ஒருவர் கலிமா சொல்லி இந்த மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் 1000 விதமான தவறுகள் செய்தாலும் அதற்கான தண்டனை இறைவனிடத்தில் உண்டு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் அல்லாஹ் வணங்கலையா, அதுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போதுமானவன். சமுதாயத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் முஸ்லீமாக கருதப்படுவான். இப்படிப்பட்ட மார்க்க அடிப்படையிலே யாரையும் நாம பிரித்து பேச முடியாது, பேதம் காட்ட முடியாது, பேதம் காட்டக்கூடாது. மார்க்கத்தை விட்டு நாமும் பிரிந்து போகக்கூடாது. ஆனா இவ்வாறு பிரிந்து போய் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று துவக்கிய பிறகு தௌஹீதை கொள்கையாக கொண்டிருப்பவனுக்கு மட்டுமே இந்த அமைப்பு என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா இன்று பலதரப்பட்ட மக்களுடைய அந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறாங்க. இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீட்டு என்ற இந்த கோரிக்கையை வைப்பதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா,
தகுதிக்கு மீறிய ஒரு செயலை, தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை இவர்கள் முன்வைக்கும் பொழுது நன்மைதானே, இடஒதுக்கீடுங்கிறது நமக்கு ஒரு நன்மை தரக்கூடியதான், நன்மைதானே, நம்மளும் வந்து அதுக்கு உதவி செய்வோம்னு சொன்னா எந்த அடிப்படையில் இது நன்மை? இடஒதுக்கீடு நன்மைதான். ஆனா கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன வேணும்? அருகதை வேண்டும். ஏன் அந்த தகுதி இல்லைன்னு சொன்னா, முதல்ல இவங்க வந்து தனி இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது யாரு வந்து தர்காவிற்கு போறாங்களோ, மௌலூது ஓதுறாங்களோ, மார்க்கத்தில் உள்ள பிதத்தான காரியங்களை, ஷிர்கான காரியங்களை செய்யறாங்களோ அவங்கள முஸ்லீம்களுடைய லிஸ்ட்லயே அவங்க சேர்க்கல. முஷ்ரிக்குகள் என்று அவர்களை சொன்னார்கள், காபிர்கள் என்று அவர்களை சொன்னார்கள். அப்ப தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள்ல வந்து இன்றளவும் அல்லாஹ் காப்பாற்றணும், அவர்கள் இதாயத்தை கொடுக்கணும், அது வேற பிரச்சனை, அது நம்ம போராடணும், அதற்காக வந்து மார்க்க அறிவுரைகளை நாம செய்யணும். 80% மக்கள் இன்றளவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. 80% மக்கள் ஏறத்தாழ என்ன செய்யறாங்க? அப்படிதான் பிதத்துகள்ல மூழ்கி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னால், அப்ப மீதி இருக்கக்கூடிய 1% மக்களுக்கு மட்டுமே இந்த அமைப்பு என்று துவங்கி அதற்கு பின்னால அதன் மூலம் கூட்டத்தை சேர்க்க முடியாது என்பதை விளங்கி கொண்டு இன்று இந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த முஸ்லீம்கள் ஏன் இடஒதுக்கீடை கேட்க வேண்டும்? இந்த காபிர்களுக்காக இந்த முஸ்லிம்கள் தௌஹீத்வாதிகள் ஏன் இடஒதுக்கீடை கேட்க வேண்டும்? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் என அருமை சமுதாய மக்களே. தேர்தலில் நிற்பது ஹராம், தேர்தலில் நின்னா ஈமான் போயிடுன்னு சொன்னா 20% இடஒதுக்கீடை வாங்கி கொண்டு இவர்கள் யாரை கொண்டு போய் தேர்தலில் நிறுத்த போகிறார்கள்? அப்புறம் தேர்தலில் நின்று அவன் ஈமான் போய் அவன் வந்து நரகத்துக்கு போகட்டும், இடஒதுக்கீடை வாங்கி கொடுக்கறது மூலம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? அப்ப மார்க்கம் என்பதை முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டு விளங்கிக் கொண்டே வந்து தவறு செய்து கொண்டிருப்பவர்களை இனம் கண்டு, இது வந்து ஒரு கோரிக்கையை வந்து ஒரு 7-8 வருஷமா ஒரு அமைப்பு வந்து மிக பலமாக வந்து அரசாங்கத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளிலே அந்த இடஒதுக்கீடு கிடைத்துவிடும் என்ற கட்டத்தில் அதிலிருந்து ஒரு குரூப் மக்களை பிரித்து கொண்டு போய் அது நமக்கு வந்து சக்தி இருக்கிறதை வந்து அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுவான ஒரு கோரிக்கை வைத்தால்தான் மக்கள் வருவாங்கிறதுக்காக முஷ்ரிக்குகள் காபிர்கள் என்று சொன்ன மக்களை எல்லாம் வந்து நாங்க சொன்னதெல்லாம் நீங்க மறந்துருங்க, ஒரு பொதுவான கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம் வாங்கன்னு சொன்னா அதற்கு பின்னால் போகக்கூடியவர்கள் நன்மை என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் செல்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்லும்போது மக்களுக்கு ஓரளவு விளங்கும். ஒரு நிறுவனத்தை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த நிறுவனத்தில் என்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது, ஒருவருடைய திறமை அதில் இருக்கிறது. அவரை நான் மேனேஜரா போட்டு என்ன செய்யறேன்? அந்த நிறுவனத்தை வந்து வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறேன். இந்த மேனேஜருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு, என்னுடைய பொருளாதாரம் இல்லாம இந்த மேனேஜர் இந்த இதுல மேனேஜர் ஆக முடியாதுங்க. என்னதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும் ஒரு நிர்வாகம் உங்களுக்கு கிடைச்சாதான் அதுல திறம்பட செயல்பட முடியும். இன்னைக்கு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டில் பிரசித்தி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு தமுகவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, இவர்களுக்கு இந்த அருகதை எங்கிருந்து வந்தது? இந்த மார்க்கத்தின் மூலம் வந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து இவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதன் மூலம், இந்த மக்களுடைய தேவைகளை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதன் மூலம் பிரசித்தி பெற்றார்கள். இதற்கு முன்னாலே இவங்க வந்து அறிவில் சிறந்து விடவில்லை, கல்வியில் சிறந்து விடவில்லை, பொருளாதாரத்தில் சிறந்து விடவில்லை, சிங்கிள் டீக்கு வந்து இல்லாதவர்களும் இருந்தார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு எதன் மூலம் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள்? இந்த சமுதாயத்தின் மூலம், இந்த மார்க்கத்தின் மூலம் சிறப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு பின்னால வந்து என்னாலதான் இந்த மார்க்கம், என்னாலதான் இந்த சமுதாயம் என்ற நிலை வந்து விடுமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து என்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஒரு கம்பெனி உருவாக்கி ஒரு மேனேஜர் வந்து என்ன செய்யறாரு, நம்மளாலதான் இந்த கம்பெனியை உருவானுச்சுன்னு நினைச்சு தனியா போறாருன்னு சொன்னா, அப்ப எனக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன நோக்கம்? சரி போறாரு, நான் எனக்கு வந்து நிறுவனத்தில் வேலை செய்ய விருப்பம் இல்லை, நான் வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன்னு போயிட்டா அவருக்கு உண்மையிலே விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். விருப்பம் இல்லைன்னு போயிடுறது. போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் என்ன பிசினஸ் பண்றேனோ அதே பிசினஸ் இத்தனை நாள் இங்க மேனேஜரா இருந்து காசு சம்பாதிச்சாரு அந்த பொருளாதாரத்தை ஆரம்பிச்சா என்னுடைய பொருளாதாரம் வந்து நசுக்குவதை தவிர அவருக்கு என்ன நோக்கமாக இருக்க முடியும்? என்னுடைய பொருளாதாரத்தை நசுக்க வேண்டும், என்னுடைய கம்பெனியை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் எந்த பொருளை தயாரிச்சு விற்கிறேனோ அதே பொருளை என்ன செய்யறாங்க, அங்க போய் தயாரிச்சு விற்கிறாங்கன்னு சொன்னா இது சுயநலம். தனிப்பட்ட தான் என்ற அந்த ஒரு இதை மட்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக, பேருக்காக, உண்மை நோக்கம் அது இல்லை. இடஒதுக்கீடு தான் வந்து உண்மையான நோக்கம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும், அதை வந்து பல ஆண்டு காலமாக ஒரு இயக்கம் வந்து அதை வலியுறுத்தி வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யணும். பொருளாலும் உதவிய உடல் உழைப்பாலையும் உதவி செய்து அவர்களுடைய கரங்களை வளப்படுத்தி அந்த நன்மை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று அவங்க உழைக்கணும். அவங்க இறைவனிடத்தில் துவாவும் செய்யணும். யாரெல்லாம் இந்த கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற செய்து இந்த சமுதாய மக்களுக்கு விரைவாக இந்த நலனை வந்து கிடைக்கும்படி செய்ய என்று துவா செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையிலே பொதுநல விரும்பிகள்.
இதிலிருந்து பிரிந்து போகும் பொழுது ஒரு காரணத்தை சொல்லுவது, போன மறுநாளே வேற ஒரு காரணத்தை சொல்லுவது, அதற்கு பின்னால் மற்றவனை காஃபிர் என்பது, அதற்கு பின்னால் ஒரு சிலரை முஷ்ரிக் என்பது, தங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குரிய கோரிக்கை என்பது, அந்த கோரிக்கையில் வைக்கக்கூடிய அரசியல் நிற்பது ஹராம் என்பது. அப்ப முன்னுக்கு பின் எத்தனை விதமான முரண்பாடுகளை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், எப்படி சமுதாயத்தின் நலனிற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்று இனம் காட்டப்படுகிறார்கள். அப்போ மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். நன்மைதானே என்று நாம் நினைத்து விடக்கூடாது. எது நன்மை? நல்லவர்கள் நன்மையான காரியத்தை எடுத்து வைக்கும் போதுதான் நன்மை நன்மையாக அமையுமே தவிர, ஒரு நன்மையை ஒருவனிடம் திருடி ஒருவனுக்கு நான் தர்மம் பண்றேன் நல்லதுதானே, இது சாதாரண மக்கள் சொல்லுவாங்க. ஒரு சில திரைப்படங்கள்ல கூட என்ன செய்வான், இல்லாதவன் எடுத்து இருக்கிறவனுக்கு கொடுத்து நல்லவனு பேர் வாங்கி போயிடுவான். உண்மையில அந்த மாதிரி நடக்குது. எத்தனையோ பேர் உலகத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இருக்கிறவன் பறிக்கிறது, திருட்டுத்தனம் கொள்ளையடிக்கிறது, இல்லாதவனும் கொடுக்கறது. கேட்டா இது நியாயம், இல்லாதவன் எடுத்து இருபது கொடுக்கறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டா, ஆமா கரெக்ட் தானே. அப்ப நம்ம குறுமதியோடு சிந்திக்கும்போது என்ன செய்வோம், ஆமா கரெக்ட் தானே, இல்லாத எடுக்கிறது அவன் யாரும் தரமாட்டேங்கிறான், அவன் கொடுக்குறான் கொடுக்காம போறான், அவன் மறுமையில விசாரிக்கப்படுவான், உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? அப்ப நன்மை என்று சொன்னால் ஒருவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மையை பாழ்படுத்தி அதை சீர்குலைச்சு அந்த கூட்டத்தை சின்ன பின்னமாக்கி அதே நன்மையை நான் செய்யறேன் வான்னு சொன்னா இது நன்மையா? அப்ப இது எந்த அடிப்படையில நன்மையாகும்? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்ல இருந்து, ஒரு சமுதாய கட்டமைப்பில் இருந்து பிரிந்து செல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பிரிந்து செல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு காரணத்தை முன்வைத்தும் இந்த ஆயத்தின் அடிப்படையில் நான் பிரிந்து போறேன் சொல்ல முடியாது, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நான் பிரிஞ்சு போறேன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா விரும்பவில்லை. பிரிந்து போகக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையில் என்ன செய்யறான், வன்மையாக கண்டிக்கின்றான். முற்காலத்தில் பிரிந்து போனவர்கள் எல்லாம் பொறாமையின் காரணமாகவே பிரிந்து போனார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், இவர்கள் தான் இறை தூதர்கள், இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு என்ன செய்யறாங்கன்னா பிரிஞ்சு போறாங்க. இதை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சூரத்து ஷூராவுல வன்மையாக கண்டிக்கிறான். அவர்கள் பொறாமையின் காரணமாகவே பிரிந்து செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களிடம் தெளிவான அறிவு வந்த பின்பும் பொறாமையை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பிரிந்து போனார்களே, அவர்கள் அந்த இறைவனுடைய வாக்கு முந்திவிட்ட காரணத்தினால் தப்பிவிட்டார்கள். ஒட்டுமொத்த அழிவு இந்த சமுதாயத்துக்கு இல்லையே. அல்லாஹ் கடந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா, ஒரு இறை தூதரை மறுத்ததன் காரணமாக, இறைவனுக்கு மாறு செய்ததன் காரணமாக உடனுக்குடனே அந்த சமுதாயத்திற்கு அழிவை கொடுத்திருக்கிறான். ஆனா இப்போ உள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மறுமை நாள் வரை அவர்களுக்கு அவகாசம் உள்ளது. அது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் செஞ்சாலும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய வாக்கு முந்திவிட்ட காரணத்தினால் அவருடைய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவ்வாறு பிரிந்து போன அந்த சமுதாயத்தை நமக்கு என்ன செய்யறான், உதாரணமாக காட்டுகின்றான். ஆகவே நபியே, உண்மை மார்க்கம் பக்கம் மக்களை அழையுங்கள், உங்களுக்கு ஏவப்பட்டிருப்பவற்றில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இன்னும் அல்லாஹ்வின் வேதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைத்ததே வேதம் என்று நீங்கள் உண்மையாக நம்புவதாக சொல்லுங்கள். நீதமாக உம்முடைய தீர்ப்பை நீங்கள் ஏவுவதற்காக ஏவப்பட்டுள்ளீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த 42வது அத்தியாயத்திலே இறை தூதரை பார்த்து உபதேசம் செய்து அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், பொறாமையின் காரணமாக பிரிந்து போகக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லும்படி அல்லாஹ் தனது தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறான். எங்களுடைய செயலும் அதனுடைய பலனும் எங்களுக்கு, உங்களுடைய செயலுக்குரிய பலன்கள் உங்களுக்கு. ஆகவே நம்மிடையே யாதொரு தர்க்கமும் வேண்டாம், உண்மை என்னது என்று சொல்லிவிட்டாங்க. சொல்லிட்டு பிறகு என்ன செய்றாங்க, இதை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் மறுமையிலே எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான், அவனிடத்திலே தான் நாம் எல்லாரும் போக வேண்டியது இருக்கின்றது என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடிப்படை அவசியம். அப்ப அடிப்படையிலே ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யறோம், இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது இது என் மூலம் கிடைத்ததாகத்தான் வேணும் அப்படின்னு நான் நினைத்தால் இங்கே சுயநலம் தான் இருக்குமே தவிர பொதுநலன் என்பது இருக்காது. நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அதை அடைந்து விடவில்லை, அரசியல் அமைப்பு தான் என்ன செஞ்சிருக்குது, அதை பெற்றிருக்கிறது. அப்போ அரசியல் ரீதியாகவும் நாம வலுப்பெற்று நம்முடைய கோரிக்கைகளை சட்டசபையிலேயும் மத்தியிலேயும் நாம கேட்கக்கூடிய கட்டத்திலே எதிர்வரும் ஆண்டுகளிலே அது நமக்கு கிடைக்கும் பட்சத்துல நாம இன்னைக்கு வெளிநாட்டுல கஷ்டப்படுற மாதிரி மனைவி மக்களை பிரிஞ்சு இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டம் எதிர்காலத்துல நம்முடைய சந்ததிகளுக்கு ஓரளவு
ஒரு 50% இல்லாம அதை மாத்தணும்னு சொன்னா நம்மள 10 பேருக்கு போலீஸ்ல வேலை கிடைக்கணும், 10 பேருக்கு தாசில்தார் ஆபீஸ்ல வேலை கிடைக்கணும், 10 பேருக்கு ஆசிரியர்களாக வேலை கிடைக்கணும், 10 பேருக்கு ராணுவத்தில் வேலை கிடைக்கணும். இதற்காக நாம நம்முடைய உரிமைகள் நம்மோடு சமமாக வாழக்கூடிய ஏனைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை அரசாங்கம் நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாம கேட்கின்றோம். அரசியல் ரீதியாகவும் அது தவறில்லை, இந்திய அரசியல் அமைப்பு ரீதியாகவும் அது குற்றமில்லை. மார்க்க அடிப்படையில் நமக்கு இதுல எந்த ஒரு தடையும் இல்லை. ஆகவே நன்மைதானே என்று சொல்லி நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிச்சு இதை கேட்டோம்னு சொன்னா நாம என்னவாயிடுவோம்? பலம் குன்றி போய்விடுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு நீங்கள் பிரிந்து போகாதீர்கள்ங்கிறான். எதுல பிரிந்து போக கூடாது? அம்மா அப்பா கூடவே வாழ்ந்துட்டு தனி குடித்தனம் போகாதுன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லல அல்லாஹு தாலா. சமுதாயம் என்ற கட்டமைப்பு, தனியா நீங்க தொழுதாலும் தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். ஜமாத்தாக தொழுதாலும் ஜமாத்துடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் எதற்கு நன்மை அதிகம்? ஜமாத்துக்கு 25 மடங்கு அல்லது 27 மடங்கு நன்மை. ஏன்? இந்த ஜமாத் என்று சொல்லுவதைத்தான் இஸ்லாம் ஏனைய மார்க்கத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. வேற எந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஒற்றுமையை யாருமே வலியுறுத்தவில்லை. ஆனால் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய நாமே பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இது என்ன காரணம்? அல்லாஹ்வை பிரிய சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை கற்றுக் கொடுத்தார்களா? இல்லை. அப்ப நாம மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்றோம்? தவறான ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துகின்றோம். இவ்வாறு பிரிந்து போகக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். பிரிவை பற்றி நாம் என்ன செய்றோம்? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அந்த வசனத்திற்கு என்ன செய்றோம்? நாமவே நம்முடைய விளக்கத்தை கொடுத்து விடுகின்றோம். ஒரு சில இடங்களில் அது பொருந்தும், பல இடங்களிலே பொருந்தாது. பொருந்தாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா முன்பின் வசனங்களை விட்டு விடுவது. முன்பின் வசனங்களை என்ன செய்யறோம்? நாம விட்டுறோம். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே சூரத் ஆல இம்ரான்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பும் முரண்பட்டு பிரிந்து விட்டவரை போல் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் ஒரு உபதேசத்தை செய்றான். தெளிவான ஒரு சான்று நம்மிடத்தில் வந்த பிறகு முரண்பட்டு ஏற்கனவே ஒரு சாரார் பிரிந்து போனாங்க. ஏற்கனவே நான் சூரத்து ஷூரால சொன்ன அந்த விளக்கம். அந்த மாதிரி பிரிந்து போனது பொறாமையின் காரணமே தவிர வேறு காரணம் இல்லை. அவ்வாறு நீங்கள் பிரிந்து போகாதீர்கள். அப்படி பிரிந்து போகக்கூடியவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும், சில முகங்களோ கருத்திருக்கும். நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட காரணத்திற்காக நீங்கள் மறுத்து கொண்டு இருந்ததால் இந்த வேதனையை சுவையுங்கள் என்று முகம் கருத்தவர்களிடம் கூறப்படும். அப்போ இவர்கள் இறைவனை மறுத்தது எது? அல்லாஹ் இல்லை என்று சொல்லிவிட்டு காஃபிர் ஆகிவிட்டது அந்த மறுப்பா என்று சொன்னால், மறுப்பு என்பதற்கு பல இடங்களில் பல விளக்கங்கள் இருக்கிறது. இறைவன் இல்லை என்று சொல்வது மட்டும் மறுப்பு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த வசனத்திற்கு என்ன செய்யுது? இன்னும் விளக்கமாக அமைகிறது. எனக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை மற்றவர் வெட்டுவதற்காக ஆயுதம் ஏந்தி காஃபிர்களாகி விடாதீர்கள். காஃபிர்னு சொன்னா இறைவன் இல்லைன்னு சொல்றவன் தான். அப்படிதான் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். ஒரு முஸ்லீமை வெட்டணும்னு நான் வாள் ஏந்தினேன்னு சொன்னா நான் காஃபிர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லீமை ஏசுவது பாவம். ஒரு முஸ்லீம், அப்போ முஸ்லீம் என்ன செஞ்சாலும் ஏசக்கூடாதா? இறைவனிடத்தில் விட்டு விடுங்கள், நீ ஏன் ஏசுற? ஒரு முஸ்லீம் அல்லாஹ் தான் நம்முடைய முராக்கிபாக இருக்கிறான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நம்ம எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் உண்மையிலே பார்க்கிறான் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருந்தா, எனக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சா நான் அவனை ஏசுவேனா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும்? விட்டுறணும், ஏசக்கூடாது. அவனை ஏசுறது ஏன்னு கேட்டா சில சமயம் தவறா நாம விளங்கிடுவோம். ஏசுனா என்னவாகும்? இல்லாத ஒருத்தர், தவறு செய்யாத ஒருத்தரை தண்டிச்சுதான் நம்ம ஆயிடும். அந்த ஏசுனது அவருக்கு பிராட்டி நமக்கு தான் திரும்பி வரும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு முஸ்லீமுக்கு கூடாது. அவன் என்ன செய்யணும்? எந்த தன் முஸ்லீம்கள் மீது அவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் விட்டு விட வேண்டுமே தவிர ஏசக்கூடாது. ஏசுவது என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம்ங்கறாங்க. இணை வைக்கிறது எப்படி பாவமோ இதுவும் ஒரு பாவம். அது பெரிய பாவம், சின்ன பாவம். சின்ன பாவமா இருந்தா பரவாயில்லன்னு ஒரு முஸ்லீம் செய்யலாமா? சின்ன பாவம் தானே, பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன். சின்ன பாவமும் மறுமையில மிகப்பெரிய தண்டனையை உருவாக்கி கொடுத்துரும். அப்ப பாவங்களில் இருந்து நாம மீட்சி பெறுவதற்காக நாளுக்கு நாள் மார்க்கத்தை விளங்கி வருகிறோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு முஸ்லீமை ஏசுவது பாவம், ஒரு முஸ்லீமை கொல்லுவது குஃபுர்.
அப்ப இங்க என்ன அர்த்தம் குஃபர்னு சொன்னா, ஒரு முஸ்லீமை கொல்றதுனால நான் இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா, உண்மையிலே இறைவன் இல்லை என்று சொல்லாம சொல்லுகிறோம். இதான் அவனுடைய பொருள். இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா நீ ஏன் ஒரு முஸ்லீமை ஏசுற? இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தண்டிக்க போதுமானவனா நீ ஏன் ஒரு முஸ்லீமை கொல்லுற? அவன் உனக்கு தீங்கிழைத்தானா அல்லாஹ்விடத்துல விட்டு விடு, அதர் இந்த சகித்துக்கொள், அதற்கேற்ற நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான், தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அப்ப அந்த நாளில சில முகங்கள் கருத்திருக்கும், அந்த வேதனை நீங்கள் தொடர்ந்து சுகித்துக் கொண்டிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அவர்களுக்கு ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, அவர்கள் நம்பிக்கை கொண்ட பின் மறுத்துவிட்ட காரணத்தினால். எதை அவர்கள் மறுத்தார்கள் என்பதை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனங்களை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு என்ன செய்யறான், வலியுறுத்துகின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையிலே அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக அல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் இறந்து விடாதீர்கள். அப்ப முஸ்லீமாக நாம இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சணும்னு சொன்னா என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 103வது வசனத்துல, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து விடுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, எந்த ஒரு காரணத்தை காட்டியும் பிரிந்து விடாதீர்கள். பிரிவதற்கு மார்க்கத்திலே அனுமதியே இல்லை. நீங்கள் பகைவர்களாக இருந்த அந்த நேரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நேரம் வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அந்த நேமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் பகைத்துக் கொண்டும் பகைவர்களாக இருந்தீர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லானே தவிர நீங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தது, அதுவும் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல அதை சொல்லி காட்டல. என்ன சொல்லி காட்டுறான், நீங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்ன செய்தான், உங்களை சகோதரர்கள் ஆக்கி வைத்தான். ஆனால் நீங்கள் உண்மையான சகோதரர்கள் போலவே ஆகிவிட்டீர்கள். அஸ்பஹத்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய நேமத்தால் நீங்கள் என்னவாகிவிட்டீர்கள், உண்மையான சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள். உண்மைதானே? முஹாஜிர்களுக்கு அன்சாரிகள் வாரி வழங்கியதை பார்த்தால் இன்னைக்கு சொந்த அண்ணன்காரன் தம்பி தர மாட்டான். சொந்த அண்ணன் தம்பி என்ன செய்யறான், வீட்டுக்கும் வைக்காலுக்கும் வரப்புக்கும் அடிச்சுட்டு அலையறான். ஆனா அன்னைக்கு அவங்களுடைய சம்பாத்தியத்துல சேர்த்து வைத்த அந்த சொத்தை முஹாஜிர்களுக்கு பாதி பாதியாக அப்படியே எடுத்து கொடுத்தார்கள் சொன்னா, அஸ்பஹ்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் அருளால சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதற்கு முன்னால நீங்க எங்க இருந்தீங்க, நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். இந்த மார்க்கம் உங்களை வந்தடையாவிட்டால் நீங்க நரகத்தில் விழுந்திருப்பீங்க. இவ்வாறு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய சான்றுகளை என்ன செய்யறான், உங்களுக்கு விளக்குகின்றான். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்ல வழியை மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தெளிவான சான்று உங்களிடம் வந்த பிறகு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், வேறுபட்டு போகக்கூடாது, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற தெளிவான சான்று நமக்கு வந்த பிறகும் நாம் பிரிந்து போனோமேயானால் நம்முடைய முகங்கள் கருத்துவிடும். மறுமையிலே தொடர்ந்து நமக்கு வேதனை கொடுக்கப்படும். அந்த வேதனையின் பொழுது உங்களுக்கு இந்த பதில் தான் கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த வேதனைக்கு அஞ்சக்கூடிய மக்களாக, எந்த ஒரு முஸ்லிம்கள் மத்தியிலே இன்முகத்தை தவிர வேற எதையும் காட்டாதவர்களாக நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு தேவையான நன்மைகள் அனைத்தும் நாம் மார்க்க அடிப்படையிலே பெறக்கூடியவர்களை மார்க்க அடிப்படையிலும், உலக ரீதியாக அடையக்கூடிய கல்வி இதர அம்சங்களை அந்த ரீதியாகத்தான் கேட்டு பெற வேண்டும். இதற்கு சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம வாழ்ந்தாலே ஒழிய அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடையாது. இந்த உலகத்திலேயும் நாம் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு நன்மையும் பெற முடியாது. ஒரு தகப்பனாரு தங்களுடைய பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. ஒரு தகப்பனார் என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த வயதான காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அறிவுரை சொல்லுகிறார், இந்த குச்சி நீளமான குச்சியை கொண்டு வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மகனையும் பிடிச்சி அதை கட்டோட முறிக்க சொன்னாராம். முடியுமா? ஒரு 10 குச்சி இருந்தாலும் நம்ம அதை முறிக்க முடியாது. அதற்கு பிறகு அந்த கட்டை அவுத்துட்டு ஒவ்வொரு குச்சியா போட்டு இதை ஒவ்வொன்றா முறின்னு சொன்னாராம். எடுத்து ஒவ்வொன்றா முறிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லாத்தையும் முறிச்சு போட்ட உடனே நீங்க எல்லாம் என் பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்க ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை யாரும் முறிக்க முடியாது, தனித்தனியா போனீங்கன்னா உங்களை என்ன செய்வாங்க, முறிச்சிருவாங்க என்று ஒரு அறிவுரை சொன்னாராம். அப்ப எவ்வளவு அழகான ஒரு அறிவுரை பாருங்க. சமுதாயம் ஒன்றுபட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை ஓனாய் என்ன செய்ய முடியாது, எளிதில் வேட்டையாட முடியாது. மந்தை போயிட்டே இருக்கும், எத்தனை ஓனாய் இருந்தாலும் அது பயந்துதான் போயிட்டு இருக்கும், மந்தை கிட்ட நெருங்காது. ஆனா ஒரு ஆடு தனியா போயிடுச்சுன்னு சொன்னா அது உடனே என்ன செய்யப்படும், ஓனாய்க்கு வேட்டையாகிவிடும். ஆகவே தனித்து போறவர்கள் ஷைத்தானால் வேட்டையாடப்படுவார்கள். மந்தையில இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும்
வந்து பலனுண்டு, அல்லாஹ்விடத்திலே தண்டனை இல்லை ஆகியவற்றை நாம் விளங்கி அதன் அடிப்படையிலே விளங்கி நம்முடைய நன்மைகளுக்காகவே நாம் என்ற பொதுநலத்தோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இஸ்லாத்தின் பார்வையில் இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் சகோதரர் நாசர் அல்ஹான் இன்றைக்கு உரையாற்றியிருக்கிறாங்க. இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் இப்போ சமீபத்தில் ஒரு பேரணி கும்பகோணத்தில் நடந்தது. அதில் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதற்கு மாற்ற அமைப்பில் உள்ளவர்கள் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சவர் அனிபா கூட சொன்னார், எனக்கு தெரிஞ்சு தண்ணி அடிக்கிறவனே என்ன செஞ்சாங்க, கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படியாவது கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும் என்றுதான் இந்த இது நடத்தப்பட்டிருக்குது. இந்த அமைப்பு குர்ஆன் ரீதியாக குறிப்பாக ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயம் 106வது வசனப்படி என்ன சொன்னா, குஃபர் காஃபிர்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் ராமகோபால ராஜகோபால அத்வானி வாஜ்பாய் இவங்கெல்லாம் காஃபிர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குர்ஆனை பொறுத்தவரையில் அதாவது யாரையும் எடுத்துட்டு காஃபிர்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து யூதர்களை யூதர்கள் என்றும் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்றும் மஜூசிகளை மஜூசிகள் என்று தான் சொல்றான். இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்களை பார்த்து சொல்றான், நீங்கள் காஃபிர் ஆகிவிடுதான் சொல்றான். இந்த அத்தியாயத்தில் முஸ்லீம்கள் பிரிந்து விடுறாங்கல்ல, பிரிந்து செல்வது குஃபர், காஃபிரான செயல், இப்படிதான் அந்த வசனம் சொல்லப்படுது. அப்ப திருமறை குர்ஆன் வந்து காஃபிர்னு சொன்னா அல்லாஹ்வை நிராகரிப்பதை மட்டும் காஃபிர் சொல்லல, அநியாயம் அதாவது பிரிந்து செல்வது. இப்போ வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, இந்த மாதிரியான ஒரு பேரணி என்ற பேர்ல எல்லாத்தையும் அழைச்சிருக்காங்க. சில அறிஞர்கள் மாற்றுக்கறிஞர்கள் கூட கடைசி ஜும்மால கோரிக்கை, பொதுவான கோரிக்கை, அதனால எல்லாரும் கலந்து கொள்ளலாம்னு நினைச்சிருக்காங்க, ஜும்மால பேசிருக்காங்க. அப்படி பேசப்பட்டாச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எந்த முறையில் நீங்க என்ன செய்றீங்க இந்த பேரணிக்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க மார்க்க ரீதியாக? இது ஒரு இன்னும் சொல்ல போற தெளிவான்னு சொன்னா, நான் வந்து ஒரு அதிகாரியை கண்டு பேசினேன், அரசாங்க அதிகாரி. அதாவது பொதுவாக வந்து இந்த தமுமுகல இருந்து பிஜேபி பிரிஞ்ச சமயத்தில் தினகரன் பத்திரிகையில் அம்பலம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு 2ஆம் பக்கத்தில் ஒரு கட்டுரை வரும். அதில் தமுமுக உடைப்பதற்கு என்ன செய்யறது யோசனை பண்ணாங்க, அமைப்பாளரை பிடித்தார்கள், கொடுக்க வேண்டியதை கொடுத்தார், இப்படி எழுதப்பட்டுச்சு. உடைந்ததுன்னு எழுதியிருந்தாங்க. அது வந்து அந்த சமயத்தில் நமக்கு அந்த அளவுக்கு இது ஏதோ ஒரு என்ன சொல்றது கட்டுக்கதை இட்டு கட்டப்பட்டது என்றுதான் நாம நம்பியிருந்தோம். அதிகாரி தெளிவாக சொன்னார், போன மாசம் செஞ்ச ஒரு அதிகாரி தெளிவாக சொன்னாரு, தமுமுகவை நாங்க தான் உடைச்சாங்க, இந்த மாதிரி இவங்க மூலம் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தெளிவாக சொன்னாங்க. ஹக்கா சொல்றேன். அப்போ இது வந்து பெரிய விஷயம். சாதாரண இது வந்து நம்ம இந்தியா பொறுத்த சொல்ல சாதாரணம். திமுகவை உடைப்பதற்கு எம்ஜிஆரை வந்து இந்திரா காந்தி பயன்படுத்தினான்னு சொல்லி அந்த நாளிலே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு. ஆமா, எல்லோருக்கும் ஒரு விலை, ஒரு நிலை. ஏன்னா அந்த விலை தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, சமுதாயத்தை இன்னைக்கு கூறு போட்டிருக்குது. இதை நம்ம நினைக்கிறோம் வந்து ஏதோ கோரிக்கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி, கோரிக்கை வைக்கப்படல, சமுதாயம் பலவீனப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால இந்த லிஸ்ட்ல இந்த கூட்டத்துக்கு போனவங்களை யாரையுமே போங்கன்னு சொன்னவங்களை நாம் என்ன செய்ய முடியாது, சரியானவர்களாக கருத முடியாது. அந்த 3வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனம் என்ன சொல்றது, அவங்க தான் இவங்க இந்த கூட்டம். போங்கன்னு சொன்னவங்களும் பிரிந்து போனவர்களும் அந்த நல்லதாங்கிறது நாசருடைய உரையில் என்ன செஞ்சாங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் இந்த ஆயுதம் தான் படிப்பினை. அதுபோல வந்து தேர்தலில் அவங்க தான் எழுதுனாங்க, தேர்தல் நின்றால் ஈமான் போய்விடும், ஓட்டு கேட்டு போனால் என்ன செய்யணும், ஈமான் போய்விடும் என்று எழுதுனாங்க, பேசினாங்க போன இடத்துல. அப்படி இருக்கும்போது முஸ்லிம்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கேட்கணும்?
ஈமான் போனா அவன் காபிரா போடுவான், நரகத்துக்கு போவான். அப்ப நரகத்துக்கு போவதுக்காக விட கேட்குறீங்களா? அதான் உடையுடைய இது. அப்ப இது நோக்கம் வந்து சமுதாயம் என்பது அல்ல, தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு, என் பின்னால் ஒரு கூட்டம் இருப்பது என்பதை நிலைநாட்டுவதற்கு, என்னை வைத்துதான் அமைப்பு என்பதை நிலைநாட்டுவதற்காக தனி மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. குர்ஆன் ஹதீஸ் என்பது கொள்கை கிடையாது. தௌஹீத் என்பது முக்கிய நோக்கம் கிடையாது. ஏன்னு சொன்னா கடந்த தமுமுக பேரணி விலகின சமயத்தில் நாசர் கூட வெளியே சொல்லியிருக்க வேண்டும். எனங்காவது தமுமுகவை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள், எந்த குற்றச்சாட்டும் வச்சாங்க. அப்ப வச்சிருக்கணுமே, அப்படியே கிட்ட தமுமுகவை கைப்பற்ற முயற்சித்தார் இந்த குற்றச்சாட்டு, அதுக்காக பிரிஞ்சு போயணுமா? கைப்பற்றலாம், நான் முயற்சி பண்ணல பரவாயில்ல இல்லைன்னா முடிஞ்சு போச்சுது. அதுக்கு அதைத்தான் காரணம் காட்டினாங்க. தௌஹீத் பிரச்சனை இல்லை, அப்புறம் தௌஹீத் பிரச்சனை கொண்டாடுறாங்க. தௌஹீத் பிரச்சனை சொல்லிட்டு அவங்க வச்ச தமுமுகவை கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதனால தான் விலகணும்னு சொல்றாங்க. நியாயம் இருக்குதா? அந்த மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க வந்து 2 குதிரையை விட்டாங்க தமுமுகவுடைய பேரணியில். அரபு நாட்டில் இருந்து உழைச்சி ஓடாய் தெரிஞ்சு காசு அனுப்புறான், இதை வந்து குதிரையை விடலாமா, அதனால நான் 15 அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பேரணி அறிவிக்கப்பட்ட நாள், இந்த கும்பகோணம் புழுங்கட்டும் என்று அறிவிக்கப்பட்ட நாள் இருந்து 50 ரூபாயில் எழுதி வைக்கப்பட வேண்டிய பேனர்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி டிஜிட்டல் பேனர் வைக்கப்பட்டிருக்குது. எமா போட்டும் பொருள். இதுக்கு விளம்பரம் வந்தாதான் என்ன செய்ய முடியும், மக்களை ஈர்க்க முடியுங்கிற வார்த்தை சொன்னாங்க. இல்ல விளம்பரம் சரி, அதுக்காக சோறு விளம்பரம், சோத்துல வெள்ளை அடிச்சு வைக்கிறீங்க, இப்போ மற்ற வால்போஸ்டர் வச்சுருக்கீங்க, ரைட்டு. டிஜிட்டல் பேனர் தான் வைக்கணுமா? அது ஒரு 50 ரூபாய்க்கு இங்க இருக்கு, 5000 ரூபாய் இங்க இருக்குது. யாருடைய காசு? இப்படி மாமியா உடைச்சா மண்குடம், மருமகன் உடைச்சா பொன்குடம் என்ற நிலைமை இருக்குது. அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சு, ஆனா நம்மளெல்லாம் குடும்பங்களுக்கு காப்பாற்றிட்டான். தமுமுகவை கைப்பற்ற முயற்சித்தார்கள் என்று அதே போன்ற அமைப்பு நீ கண்டிருக்கிறது உண்மையாகுது. ஆமா, தமுமுக கைப்பற்ற முயற்சிருக்கிறாங்க, அது நடக்கல. இப்ப பிரிஞ்சு போய் அதே வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, யார் இந்த இவர்கள் பின்னால் போனாலும் குர்ஆனின் பார்வையில் அவருடைய செயல் காஃபிரானது செயல். நாம யாரையும் பார்த்து காஃபிர முடியாது. 3ஆம் அத்தியாயம் 106 அவசரப்படி இப்படி பிரிந்து சென்றவர்கள் குஃப்ர் செய்து விட்டார்கள். அவர்கள் திருந்தாவிட்டால் மறுமையில் அவர்கள் புகமன் செய்விடும். அல்லாஹ் காப்பாற்றணும். அவர்களுக்காக நம்ம என்ன செய்வோம், துவா செய்வோம். அல்லாஹ் மனிதர்களையும் பாவங்களை மன்னித்து நம்மை முஸ்லிம்களாகவே மன்னிக்க செய்வனா என்று வேண்டியவனாக நிகழ்ச்சியை நிறைவேறுகிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த. மோசடி செய்தவர் மீது முறையான விசாரணை கேட்டு மேலப்பாளையம் இஸ்லாமிய இயக்கம் போராட்டம் அறிவித்ததால் பரபரப்பு. நெல்லை முறையான விசாரணை கேட்டு மேலப்பாளையம் முஸ்லிம் அமைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது. மேலப்பாளையம் ஜம்இய்யத்து அஹலில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது சிராஜுதீன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தங்களது மேலப்பாளையம் கிளையை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட இருவர் மோசடியில் இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விஷயத்தில் முறையான விசாரணை நடத்தாவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலப்பாளையம் கிளை தலைவர் ஜிபஹத்துல்லா, செயலாளர் சையது அகமது, பொருளாளர் சவுத் ஆகியோரும் பேட்டியின் போது உடனிருந்தனர். மோசடி மற்றும் ஊழல் செய்த மேலப்பாளையம் மத போதகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் அமைப்பின் நெல்லை மாவட்ட தலைவர் திரு முகமது சிராஜுதீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், மேலப்பாளையம் மத போதகர் சம்சுலுஹா என்பவர் மீது மோசடி மற்றும் ஊழல் புகார் நெல்லை மாநகர காவல்துறையில் கொடுத்திருப்பதாகவும், எனவே அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தாங்கள் இதை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்துவதாக இருந்ததாகவும், ஆனால் பொதுமக்களின் நலன் கருதி போராட்டத்தை கைவிட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். தற்போது கட்டடத்தை வந்து டிஎன்டிஜே என்ற ஒரு ஸ்தாபனத்தோட எங்களோட இமாமா இருந்தவர், நாங்கள் வந்து இமாமா படிக்க நியமனம் செய்த சம்சுல்லுதா ரஹ்மான் என்பவர் வந்து அந்த அமைப்போட சேர்ந்து எங்களோட சொத்தையும் அந்த அமைப்பில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக பல மோசடியான வழிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அதில் ஒன்று அந்த மாதிரி ரசீது புத்தகங்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாமே நம்பர் போட்டு தான் ரசீதுகள்லாம் அடிச்சிருப்போம். எந்த ரசீது நம்பர் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மொட்டையாக வசூல் பண்ணி இந்த மாதிரி பணங்கள் வந்து நிறைய மோசடி
வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. பேட்டியின் போது ரஹமத்துல்லா, ஏர்வாடி ஃபைத்துல் மால், முஹைதீன், மேலப்பாளையம் கிளை செயலாளர் சையத் அகமது ஆகியோர் உடனிருந்தனர்.